ஸோ அந்த வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் வந்து கொடுக்க வேணும் செப்ரேட்டாக வந்து அதை செப்ரேட்டாக வாய்ஸ் கொடுத்து எப்படியும் நாளைய நாள் வந்து இன்றைய நாள் வீடியோட சேர்த்து வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ வாய்ஸ் இல்லாமலுக்கு அப்லோட் பண்ணினால் அது உங்களுக்கு பிரயோசனம் உள்ளதாக இருக்குமான்னு தெரியலை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நாளைய நாள் வந்து உங்களுக்கு வாய்ஸை கொடுத்துட்டு எல்லாருக்கும் கூகுள் ட்ரைவில் வந்து பெர்மிஷன் வந்து தருவேன். உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து எனக்கு தேவைப்படும். இன்றைய நாள் ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று வந்து நம்மளோட குரூப்பில் வந்து போடுவேன். அந்த ஃபார்மில் உங்களுடைய இமெயில் அட்ரஸை கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டுருங்க. அப்போ தான் என்னால் சரியான முறையில் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அந்த கூகுள் ஃபார்மில் வந்து யுவர் நேம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அந்த யுவர் நேமில் வந்து நீங்கள் என்ன டெலிகிராமுக்கு என்ன நேம் வச்சுருக்கிறீங்களோ அந்த நேமை தான் நீங்கள் கொடுக்க வேணும். அப்போ தான் எங்களால் ஈஸியாக வந்து ட்ராக் பண்ண முடியும். அந்த நேமை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்கள். சரி தானே? ஸோ இன்றைய நாள் வந்து நாங்கள் டெல்டா ரிவரை வச்சுக்கொண்டு எவ்வாறு நாங்கள் எங்களுடைய ட்ரேடை வந்து பண்ணுறது, அதை வச்சுக்கொண்டு எப்படி கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது அப்படியான விடயங்கள் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டெல்டா ரிவர் யூஸ் பண்ண வேணுமாக இருந்தால் முதலாவது அல்ஃபாரி MT4 வந்து யூஸ் பண்ண வேணும். அல்லது வேறு பிளாட்ஃபார்ம் என்றாலும் பிரச்சனை இல்லை. MT4 ஏதாவது ஒரு ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ இதில் பார்த்தீங்களாக இருந்தால் நீங்கள் அல்ஃபாரியை இன்ஸ்டால் பண்ணி அதில் என்ன செய்ய வேணும், எப்படியான விடயங்கள் நீங்கள் செய்து கொண்டால் உங்களால் வந்து அந்த டெல்டா ரிவரை ஆட் பண்ண முடியுங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம். இப்போ பார்த்தீங்களாக இருந்தால் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் டெல்டா ரிவரில் என்ன சார்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த சார்ட்டை கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், அல்ஃபாரியில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ள வேணும். அல்ஃபாரியில் நீங்கள் சார்ட்டில் வந்து ஆட் பண்ணிட்டீங்களாக இருந்தால் அதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த எக்ஸ்பர்ட் அட்வைசரில் வந்துட்டு ரிவர் கிளைண்ட்டை வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஆட் பண்ண வேணும். இதில் சிலர்களுக்கு வந்து இந்த ரிவர் கிளைண்ட்டுங்கிறது வந்து ஷோ ஆகுதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு டெல்டா ரிவரை இன்ஸ்டால் பண்ணி போட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல வந்துட்டு டெல்டா ரிவருடைய இந்த ரிவர் கிளைண்ட்டை வந்து தேட வேணும். அப்படி தேடினால் மாத்திரம் தான் இருக்கும். அதே நேரம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சில நேரம் இந்த இடத்துல வரலாட்டி எக்ஸ்போர்ட் அட்வைசரை வந்து ரைட் கிளிக் பண்ணி அதில் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். அப்படி ரீஃப்ரெஷ் பண்ணிங்களாக இருந்தால் உங்களுக்கு அது என்ன செய்யும், அந்த இடத்துல இல்லாமல் போனால் கூட எகெயின் வந்து ஒரு ரீஃப்ரெஷ் ஆகின்ற பொழுது உங்களுக்கு அப்பியர் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் நேற்று பார்த்த மாதிரி அப்படியே ட்ராக் பண்ணி போட்டு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து விட்டீங்களாக இருந்தால் சரி உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஆட் ஆகினதுக்கு பிறகு வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஐக்கியூ ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்குரிய சார்ட்டை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஓப்பன் பண்ணுங்கள். சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த சார்ட் நல்ல அழகாக வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். ஸோ இந்த சார்ட் வந்து மூவ் ஆகுதா, EURUSD ஓகேவா, அப்போ ஓகேன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, போயிட்டு இதில் இந்த லிஸ்ட் ஆஃப் டிக்கர்ஸில் போயிட்டு EURUSD அப்படிங்கிற இந்த பேரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பேரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களா இருந்தால் நாம் ஏற்கனவே அல்ஃபாரியிலையும் வந்து இந்த EURUSDங்கிறத வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இதில் நாங்கள் ஓப்பன் பண்ணமா இருந்தால் இது வந்து அல்ஃபாரியோட கனெக்ட் ஆகி இந்த இடத்துல எங்களுக்கு அவுட்புட்ஸை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ டெல்டா ரிவர் வந்து கொஞ்சம் லோட் ஆகும் இந்த அப்ளிகேஷன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நாங்கள் என்ன செய்யணும், இதை நாங்கள் ரன் பண்ண வேணும். சில நேரங்களில் இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்ட்ரக் ஆகும். ஸோ அதை நாங்கள் க்ளோஸ் பண்ணி போட்டு ரன் பண்ண வேணும். ஸோ மேபி இந்த அப்ளிகேஷன் ஸ்ட்ரக் ஆகிட்டு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் வந்து டெல்டா ரிவர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா?
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது இன்றைக்கு நாள் ஃபுல்லாக பிரச்சனைன்னு காட்டுது. ஸோ நேற்றைய நாள் வந்து நீங்கள் ஐக்கியூ ஆப்ஷனில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணீங்களா? நேற்றைய நாள் யாராவது ட்ரேட் பண்ணீங்களா? எதுவும் பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்களா? ஐக்கியூ ஆப்ஷன் வந்து நேற்றைய நாள் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து க்ரஷ் ஆகிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நேற்றைய நாள் ரொம்பவும் மோசமான முறையில் எங்களுடைய சார்ட்டுடைய மூமெண்ட் எல்லாம் வந்து இருந்தது. ஓகே ஃபைன். ஸோ வெயிட் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நேற்றைய நாள் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது சார்ட். ஸோ இப்படியான சார்ட் ஒன்று வருமாக இருந்தால் சரி, ஓகே. டெல்டா ரிவர் ஓப்பன் ஆகிட்டுது. ஸோ பாருங்கள், நேற்றைய நாள் ஐக்கியூ ஆப்ஷனுடைய சார்ட் வந்து இப்படி தான் அப்பியர் ஆகியிருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேட் மூமெண்டமான ஒரு சார்ட். இப்படியான சார்ட்டுகளை கண்டால் நீங்கள் போயிட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. ஏனென்றால் ஒரு குழப்ப நிலையில் உள்ள மார்க்கெட்டில் வந்து எங்களால் சரியான முறையில் டெல்டா ரிவருக்குரிய ரீடிங் வந்து எடுக்கிறது கஷ்டம். அது நமக்கு ஓடிஎம் தரத்துக்குரிய வாய்ப்புகளும் அதிகம். ஸோ நல்ல மார்க்கெட்டில் போயிட்டு இந்த டெல்டா ரிவரை யூஸ் பண்ணுங்கள். எகெயின் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது நல்ல மார்க்கெட்டை சூஸ் பண்ணி நீங்கள் போயிட்டு என்ன செய்யுங்க, ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 சார்ட் எடுத்திருக்கிறோம், யூஎஸ்டி ஜேபிஒய், இயூஆர் யூஎஸ்டி. ஸோ இதில் எதில் நீங்கள் எந்த சார்ட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு சூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள் பாப்பா. யூஎஸ்டி ஜேபிஒயில் போய் ட்ரேட் எடுப்பீங்களா அல்லது இயூஆர் யூஎஸ்டியில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு நீங்கள் விரும்புவீங்களா? ஈரோ யூஎஸ்டி. ஏனென்றால் அதில் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு சார்ட் வந்து அப் ட்ரெண்ட் மாதிரி போய்கொண்டிருக்குது. இது வந்து எங்களுக்கு சரியானது ஒரு மார்க்கெட் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நாங்கள் அவாய்ட் பண்ணுறது மிச்சம் நல்லா. ஸோ யூஎஸ்டி ஜேபியை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ எப்போவும் நீங்கள் உங்களுடைய சார்ட்டை நீங்கள் ஒரு வாட்டி எடுத்துட்டீங்க என்றால் சார்ட்டை வந்து இப்படி என்ன செய்யுங்க, 2 பக்கமும் நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு வியூ பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுடைய ஐக்கியூ ஆப்ஷனையும் சிறிதாக்கி சேஞ்ச் பண்ணிக்கொண்டு எங்களுடைய சார்ட் டைம் வந்து இப்படி செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் அப் ட்ரெண்ட் ஒன்றில் இருக்கிறீங்க அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்யுங்க, ட்ரெண்ட் லைனை வந்து என்ன செஞ்சுருங்க, ட்ரா பண்ணிடுங்க. ட்ரெண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணிடுங்க. ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு என்ன செய்யும், ஈஸியாக இருக்கும். சரி தானே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் எங்களுக்கு என்ன செய்யுது, வால்யூம்ஸ் வந்து வரையுது. இதில் நீங்கள் ஒரு செட்டிங்ஸ் ஒன்று செய்யணும். இதில் போயிட்டு உங்களுடைய சார்ட்டில் போயிட்டு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மல்டிபிளஸ் மாதிரி இருக்கும். ஸோ மல்டிபிள் பண்ணுறது. ஸோ எங்களுடைய சார்ட்டில் வந்து டிக்ஸ் வந்து எப்படி நாங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 வச்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமான டிக்ஸ் வந்து காட்டும். 0.1 வச்சிங்கன்னா அதிகமான டிக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், காட்டும். இதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிடும். ஸோ இதில் நீங்கள் 0.5 வந்து என்ன செய்யுங்க, அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு வால்யூம்ஸ் வந்து என்ன செய்யும், உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். இதில் முக்கியமான பேசிக் என்னென்றால் இதில் எங்களுக்கு ஒரு நல்லதொரு ரீடிங்கை வந்து எடுக்கிறதாக இருந்தால், ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரீடிங் எடுக்கிறதாக இருந்தால் ஆக குறைந்தது எங்களுக்கு 4 பாக்ஸ் வந்து வரணும். இதில் பாக்ஸாக வருது பார்த்தீங்களா? இதில் 4 என்ன செய்யணும், குறைந்தது எங்களுக்கு 4 இருந்தால் எங்களுக்கு இலகுவாக ரீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் அதிகமான பாக்ஸ் இருந்தாலும் எங்களால் சரியாக ரீட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு 7, 8 அப்படி கூடுதலான பாக்ஸ் வந்து இருக்குமா இருந்தால் எங்களால் சரியான முறையில் என்ன செய்யலாது, ரீட் பண்ண முடியாது. ரீட் பண்ணுவது கஷ்டம். ஸோ அப்போ நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கும், 4, 5, 6 பாக்ஸ்கள் இருந்தால் அழகான முறையில் நீங்கள் என்ன செய்யலாம், ரீட் பண்ணிக்கொள்ளலாம். சில நேரங்களில் 3 பாக்ஸ் இருந்தாலும் எங்களால் சில இடங்களில் மாத்திரம் ரீட் பண்ணிடலாம். ஆனால் 2 பாக்ஸ் இருந்தால் தயவு செய்ய 2 அல்லது 1 பாக்ஸில் மாத்திரம் எங்களுக்கு வால்யூம்ஸ் வந்தால் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அதை வச்சுக்கொண்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. சரி தானே? இதில் நீங்கள் கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் செட்டிங்ஸ் எல்லாம் வந்து இதில் இருக்குது. என்னுடைய ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில்
இதோட செட்டிங்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், செக் பண்ணுறேன். இந்த இருக்குது எப்படி? சரி, ஓகே. அப்புறம் டெம்ப்ளேட்டை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்போ டெம்ப்ளேட்டை அப்லோட் பண்ண தெரியாட்டி நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இருக்குது பேக்ரவுண்ட் உண்டு. இதில் வந்து இந்த பேக்ரவுண்டில் டிக் இருக்குது நமக்கு. இந்த டிக்கை வந்து எடுத்துருங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் இதுக்கு போயிட்டு இந்த பகுதியில் போயிட்டு இதில் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கிற இந்த டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இலவாக இருக்கு. அந்த பகுதி இருந்தால் உங்களுக்கு இப்படி எல்லா வால்யூம்ஸ்லையும் வந்து பின் கலர்ஸ் வந்து காட்டும். அது உங்களுக்கு ஒரு சிரமமாக இருக்கும் ஹை வால்யூமை வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணுறதுக்கு. அதால் நீங்கள் அந்த டிக்கை மாத்திரம் என்ன செய்யுங்க, எடுத்து விடுங்க. டிக்கை மாத்திரம் எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஹை வால்யூம்ஸை வந்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை என்ன செய்யுங்க, செய்து கொள்ளுங்கள். ஸோ இதில் நாங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுவது, இதில் எப்படி எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து என்ன செய்யுது இதற்கென்று வந்து காணப்படுது. அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ரூல்ஸை வந்து நான் உங்களுக்கு என்ன செய்வேன், ட்ரா பண்ணி உங்களுக்கு குரூப்லையும் வந்து போட்டு வர்றேன். ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பகுதியில் பாருங்கள், எங்களுக்கு என்ன செய்யுது, வால்யூம்ஸ் வந்து நமக்கு அப்பியர் ஆகிக்கொண்டு இருக்குது. இந்த வால்யூமில் வந்து நம்ம பையர் கேண்டிலாக இருந்தால் க்ரீன் கேண்டிலாகவும், செல்லர் கேண்டிலாக இருந்தால் நம்ம ரெட் கேண்டிலாக தான் இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதற்கேற்ற மாதிரி நான் செய்கிறேன். நீங்கள் வந்து இதில் கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கிற கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, இதை வந்து கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ பையஸ் கேண்டில்ங்கிறது வந்து எங்களுக்கு எப்படியான பேட்டர்ன்ஸில் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றால், இப்போ பாருங்கள், பையஸ் கேண்டில்ங்கிறது வந்து எங்களுக்கு இப்படியான வகைகளில் எங்களுக்கு வரும். இப்படியான பையஸ் கேண்டில் வரும் எங்களுக்கு, சரிதானே? ஸோ இதில் வந்து நான் ஒவ்வொரு கேண்டில்லையும் 2 கேண்டில்ஸ் வந்து என்ன செய்கிறேன், எடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது வந்து எங்களுக்கு இப்படியான பையஸ் கேண்டில். இந்த கேண்டிலுடைய பெயர்கள்லாம் நான் குறிப்பிடலை, நான் கேண்டிலுடைய டைப்பை மாத்திரம் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இருந்தால் இப்படியான பையஸ் கேண்டில், சரிதானே? ஸோ அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் எங்களுக்கு இப்படியான பையர் கேண்டில். சரி, இந்த டைப் ஆஃப் கேண்டில்ஸில் வந்து நாங்கள் எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். முதலாவது, எங்களுடைய இந்த கேண்டில்ஸ் வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்னாக வருகின்ற பொழுதோ நாங்கள் எப்படி ட்ரேட் எடுக்க வேணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்கில்ஃபிங், பியர்சிங் லைன் பேட்டர்ன், டார்க் க்ளவுட் ஹோவர்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு என்கில்ஃபிங் வந்து பார்ப்போம் நாங்கள். ஸோ என்கில்ஃபிங் வந்து வருகிறது, ஒரு புல்லிஷ் என்கில்ஃபிங். அதே போல் ஒரு பியரிஷ் என்கில்ஃபிங் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. பியரிஷ் என்கில்ஃபிங் வந்து வருகின்ற பொழுது வருகின்ற கேண்டில் எப்படியான கேண்டில், இந்த டைப் ஆஃப் கேண்டில் வருது. இந்த சந்தர்ப்பத்தில், இப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த க்ரீன் கேண்டில் மாத்திரம் பாருங்கள், ரெட் கேண்டில் நம்ம பிறகு பார்ப்போம். இந்த க்ரீன் கேண்டிலில் வந்து இந்த டாப் பகுதியில், மேல் பகுதியில் வந்து எங்களுக்கு வால்யூம் வந்து பையஸ் உடைய வால்யூம் அதிகமாக காணப்படுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தமாக இருக்கும், இது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலாகவும் இருக்குது. இந்த இடத்துல எங்களுக்கு ரிவர்சல் பேட்டர்ன் என்கில்ஃபிங்கும் வந்திருக்குது. மேலுக்கு வந்து பையஸும் அதிகமாக காணப்படுறாங்க, கேண்டில் ரிஜெக்ட் ஆகவும் இல்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம், அடுத்ததாக வருகின்ற கேண்டில் வந்து எங்களுக்கு மேல் நோக்கி போகும் அப்படிங்கிற அர்த்தம் வந்து எங்களுக்கு கிடைக்கும். சரியா, மேல் நோக்கி போகும் அப்படிங்கிற அர்த்தம் வந்து கிடைக்கும். அதே போல பார்த்தீங்களாக இருந்தால் இப்படியான சந்தர்ப்பம்,
உதாரணத்துக்கு கீழ் நோக்கி வந்து பையர்ஸ் அதிகமாக காணப்படுறாங்க, மேல் நோக்கி செல்லர்ஸ் வந்து அதிகமாக என்டர் ஆகல. கீழுக்கு பையர்ஸ் ரொம்ப அதிகமாக காணப்படுறாங்க, அதே நேரம் பையர்ஸ் செல்லர்ஸ் வந்து மேலுக்கு ரொம்ப அதிகமாக என்டர் ஆகல. ஹை வால்யூம் யாருக்கு இருக்குது? பையர்ஸுக்கு தான் இருக்குது. அப்படி என்றால் அடுத்த கேண்டிலும் என்ன செய்யும்? மேல் நோக்கி தான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவார். இது ரெண்டும் கால் ஆப்ஷன். சரிதானே? ஸோ சில இடங்களில் மேலுக்கு அதிகமான செல்லர்ஸ் வந்து என்டர் ஆகிறாங்க. அப்படி என்றால் சில நேரங்களில் எங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அடுத்த கேண்டில் வந்து கீழ் நோக்கி போகிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து என்ன செய்யும்? எங்களுக்கு காணப்படும். சரியா? டவுட் இருந்தால் நான் சொல்லுகின்ற போதே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சதண்டா சரியா அப்படின்னு கேட்கின்ற பொழுது ஆமாம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டாங்க, அப்போ தான் எனக்கு உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறது விளங்கும். சரிதானே? ஸோ இப்படி மேலுக்கு செல்லர்ஸ் என்டர் ஆகினால் நாம் இந்த இடத்துல ரொம்பவும் அலர்ட்டாக இருக்க வேண்டும். சில இடங்களில் பார்த்தீங்களா இருந்தால் சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ட் வருகின்ற போது, ஸோ நமக்கு இந்த இடத்துல பையர் கேண்டில் இருக்கின்ற பொழுது நம்ம ரெசிஸ்டண்ட்டை தான் சந்திப்போம். ஸோ ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் வருகிறது. ரெசிஸ்டண்டாக என்ன? ரெசிஸ்டண்டாக செல்லர்ஸ் என்ட்ரி ஏரியா. ஸோ செல்லர்ஸ் என்ட்ரி ஏரியா வருகுது. அந்த பகுதியில் எங்களுடைய இந்த பையர் கேண்டில் மேல் நோக்கி போகுது. போயிட்டு இந்த பையர் கேண்டில் எங்களுக்கு என்ன செய்ய முடியல? மேலுக்கு பிரேக் பண்ண முடியல. இந்த லெவலை இந்த பையருடைய பாடி கேண்டில் பிரேக் பண்ணல. அதே நேரம் வால்யூம் வந்து மேலுக்கு பையர்ஸுடைய வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகமாக இருந்தும் அந்த லெவலை பிரேக் பண்ண முடியல. அப்படி என்றால் அடுத்த கேண்டில் என்ன பாசிபிலிட்டி இருக்குது? டவுன். ஏனென்றால் பையர்ஸ் எவ்வளோ அதிகமாக இருந்தும் அந்த லெவலை பிரேக் பண்ண முடியலை என்றால் அது கீழ் நோக்கி வரதுக்குரிய வாய்ப்பு தான் ரொம்பவும் அதிகமாக வந்து என்ன செய்யும்? காணப்படும். அடுத்த கட்டம் பார்த்தீங்களா இருந்தால் இப்படியான கேண்டில் வருகின்ற பொழுதோ இந்த கேண்டில் இதில் வந்து செல்லர்ஸ் அதிகமாக இருந்தாங்களா இருந்தால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, இதில் எந்த ஒரு டிசிஷன் எடுக்காங்க. நான் சொல்லித்தர இடங்கள் தவிர்த்து வேறு எந்த இடம் வந்தாலும் நீங்கள் அதில் ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு மச் பெட்டராக இருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணுகின்ற பொழுது இந்த டெல்டா ரிவரை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுகின்ற பொழுதும் உங்களுக்கு பேசிக் கன்செப்டை தான் நான் சொல்லித்தரேன். அதாவது அதிகமாக வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய கன்செப்டை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். இது தவிர்த்து சின்ன சின்ன விடயங்கள்லாம் நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுகின்ற பொழுதும் நிறைய விடயங்கள் செல்ஃபாகவே நீங்கள் என்ன செய்வீங்க? லேர்ன் பண்ணுவீங்க. அது ஒவ்வொரு ஆக்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக அந்த விடயங்கள் அமைந்து கொள்ளும். ஸோ அதுகளை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுகின்ற பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்? புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த விடயங்களை நீங்கள் ஆக குறைந்தது 1 மாதம் சரி நன்றாக ட்ரெயின் ஆகினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் இதை அப்ளை பண்ணுறதாக இருந்தால் அப்ளை பண்ண வரும். சரிதானே? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு கேண்டில். இந்த கேண்டிலில் கீழ்ப்பகுதியில் வந்து இந்த பகுதியில் வந்து அதிகமாக என்ன செய்கிறாங்க? செல்லர்ஸ் வந்து காணப்படுறாங்க. அதிகமாக செல்லர்ஸ் காணப்படுறாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் இந்த பகுதியில் வந்து சரியான இந்த ஓப்பனிங் ப்ரைஸுக்கு கிட்டவாக கேண்டலுடைய ஓப்பனிங் ப்ரைஸுக்கு கிட்டவாக பையர்ஸ் ரொம்ப அதிகமாக காணப்படுறாங்க. அப்படி என்றால் இந்த 2 சந்தர்ப்பத்திலையும் அடுத்த கேண்டில் வந்து உங்களுக்கு என்ன செய்யும்? மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக காணப்படும். ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டில். அதே நேரம் இந்த இடத்துல எவ்வளவுதான் செல்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணினாலும் அவங்களால எதுவுமே செய்ய முடியாமலுக்கு பையர்ஸ் மேல் நோக்கி கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்படி என்றால் அந்த இடத்துல என்ன நடக்கும்? அடுத்த கேண்டில் கோல் ஆயிடும். இந்த இடத்துல என்ட்ரியில் வந்து பையர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க, செல்லர்ஸ் கீழே கொண்டு போனாலும் கடைசியில் பையர்ஸ் வந்து என்ன செஞ்சிட்டாங்க? மேலுக்கு அப் பண்ணிட்டாங்க என்றால் அடுத்து வந்து நமக்கு கோல் ஆப்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக என்ன செய்யும்? காணப்படும். சரியா? ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இந்த கேண்டிலில் வந்து இந்த ஏரியாவில் நமக்கு கீழ்ப்பகுதியில் வந்து செல்லர்ஸ் அதிகமாக காணப்படுறாங்க. கீழ் பகுதியை விட நீங்கள் மேல் பகுதியை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணி இப்போதைக்கு மேல் பகுதியில் செல்லர்ஸ் அதிகமாக காணப்படுறாங்க. அதே போல் மேல் பகுதியில் செல்லர்ஸ் அதிகமாக காணப்படுறாங்க.
அதே போல் மேல் பகுதியில் பையஸ் வந்து அதிகமாக காணப்படுறாங்க. இது ரெண்டும் நமக்கு எப்படி ஒர்க் பண்ண போகுதுன்னா அடுத்த கேண்டில் வந்து கீழ் நோக்கி கொண்டுட்டு போகிறதுக்கு என்ன செய்யும், முயற்சி செய்யும். ஏன் என்று பார்த்தீங்களா இருந்தால், இப்போ மேலுக்கு வந்து செல்லர்ஸ் ரொம்பவும் என்ட்ரி ஆகினத்தால தான் இந்த கேண்டில் என்ன செய்யுது, ஃபுல்லாக ரிஜெக்ட் ஆகி வந்து என்ன செய்யுது, இந்த இடத்துல முடிவடையுது. இப்படி ரிஜெக்ட் ஆகி முடிவடைகின்ற பொழுது அடுத்த கேண்டில் புஷ் பண்ணுறது தான், செல்லர்ஸே மார்க்கெட்டை கொண்டு வரது ட்ரை பண்ணுவாங்க. இதில் மேலுக்கு பையஸ் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுறாங்க. அப்படி என்கின்ற பொழுது இதில் என்ன நடக்கும், நமக்கு பையஸ் எவ்வளோதான் அதிகமாக ட்ரை பண்ணினாலும் ஆனால் கடைசியில் செல்லர்ஸ் வந்து அந்த கேண்டில் என்ன செஞ்சிட்டாங்க, கீழே கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. அப்படி என்கின்ற பொழுதோ எங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து செல்லர்ஸ் தான் அடுத்து கீழே கொண்டு வரதுக்கு என்ன செய்வாங்க, ட்ரை பண்ணுவாங்க. சரிதானே? ஸோ அடுத்து பார்த்தீங்களாக இருந்தால் இப்படியான ஒரு கேண்டில் வருகுது, இப்படியானது ஒரு கேண்டில் வருதுங்க. இந்த கேண்டில் நீங்கள் எந்த ஒரு ட்ரேடும் வந்து பிளேஸ் பண்ண வேணாம், இதில் எந்த டிசிஷன் எடுக்க வேணாம். இப்படியான கேண்டில் ஏன்னா இப்படியான கேண்டில் வந்து ஒரு மீடியம் இம்பேக்ட், அதாவது மீடியம் இம்பேக்ட் ரெண்டு பக்கம் சேம் இம்பேக்ட், செல்லர்ஸும் பையர்ஸும் வந்து ரெண்டு பேரும் மோதுற ஒரு பகுதி தான் இது. இதில் வந்து நமக்கு சரியான டிசிஷன் வந்து என்ன செய்யலாது, எடுக்க முடியாது ஒரு கேண்டில் வச்சுக்கோங்க. இதில் பையர்ஸ் அதிகமாக இருக்காங்களா செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்களான்னு எங்களால் என்ன செய்ய முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதால இந்த ஏரியாவை நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த பகுதியில் மாத்திரம் நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல முறையில் வந்து கேப்சர் பண்ணி இதில் ட்ரேட் பண்ண பாருங்கள். இதில் நன்றாக ஒரு விடயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த சந்தர்ப்பமாக இருக்கட்டும் அல்லது இந்த சந்தர்ப்பமாக இருக்கட்டும், இப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவல் வருமாக இருந்தால் மேலுக்கு அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு அதை ரெஸ்பெக்ட் பண்ணி என்ன செய்ய மார்க்கெட் அடுத்தது கீழே போகிறதுக்கு பார்க்கும். ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணாத வரையில், பிரேக் பண்ணுமாக இருந்தால் அது கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஃபேக் பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி மேலுக்கு செல்லர்ஸ் பையர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்கன்னா அப்படியே மோஸ்ட் ப்ராபப்ளி மேலுக்கு அப்படியே அப்பாகி கொண்டு போகிறது தான் வாய்ப்பு அதிகம். சரியா? ஸோ இதை நீங்கள் என்ன செய்யுங்க, ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், நாங்கள் அடுத்ததாக வந்து இது எல்லாமே பியர் கேண்டிலுக்கு எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பியர் கேண்டிலுங்கிறது இதற்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் என்ன செய்ய போகிறாரு, நமக்கு ஒர்க் பண்ண போகிறாரு. ஸோ பியர் கேண்டில் பொறுத்தவரையிலையும் நமக்கு எப்படியான விடயங்கள் காணப்படும், இதே போல் சேம் கேண்டில்ஸ் வந்து நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ ரிவர்சல் பாயிண்ட்ஸில் வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங்கோ பியரிஷ் எங்கல்ஃபிங்கோ அல்லது பியர்சிங் லைன் பேட்டர்னோ டார்க் கிளவுட் ஹோவரோ, அதில் வந்து எங்களுக்கு இப்போ புல்லிஷ் எங்கல்ஃபிங்கில் மேலுக்கு அல்லது பியர்சிங் லைன் பேட்டர்னில் மேலுக்கு அதிகமாக பையர்ஸ் இருந்தால் அது அடுத்தது கண்டிப்பாக மேலுக்கு கொண்டு வரதுக்குரிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக காணப்படும். சரிதானே? ஸோ உங்களுக்கு பியர்சிங் லைன் பேட்டர்ன் தெரியும் தானே. பியர்சிங் லைன் பேட்டர்னுங்கிறது இப்போ ஒரு ரெட் கேண்டில் வருதாக இருந்தால் அதற்கு அடுத்ததாக வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வரும். இதில் 50% முன்னாடி காணப்படுகின்ற ரெட் கேண்டிலுடைய 50% விட என்ன செய்யும், அந்த கேண்டில் வந்து மேல் நோக்கியதாக வந்து காணப்படும். சரியானே? ஸோ இதெல்லாம் ரிவர்சல் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் வருகின்ற பொழுதும் மேலுக்கு பையர்ஸ் அதிகமாக இருப்பாங்களா இருந்தால் அப் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். சரிதானே? ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு லீஸ்ட்
பியரிஷ் கேண்டில் மாதிரி இருக்கும். அதே போல் இது வந்து எங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பியரிஷ் கேண்டில் மாதிரி இருக்கும். சரி, ஸோ இந்த பகுதியில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கேண்டில் வந்து ரிவர்சலில் நமக்கு வருமாக இருந்த ரிவர்சல் பாயிண்ட்ஸில், அதாவது பியரிஷ் எங்கல்ஃபிங் அல்லது டார்க் க்ளவுட் ஹோவரில் எங்களுக்கு வருமாக இருந்தால் வருகின்ற சந்தர்ப்பத்தில் கீழுக்கு உங்களுக்கு செல்லஸுடைய ஒளியும் அதிகமாக இருக்குது, ரிஜெக்ஷன் வந்து பெரிதாக இல்லை, ரிவர்சல் பாயிண்ட்லேயும் இருக்குது. அப்படி என்றால் அடுத்த கேண்டில் வந்து எங்களுக்கு அதே டிரெக்ஷனில் லீட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அதே போல் ஆரம்பத்தில் இருந்தே செல்லஸ் தான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க, கீழுக்கு பையஸ் பெரியதாக என்டர் ஆகலை. அப்படி என்றால் அது கூட என்ன செய்யும், நமக்கு சேம் டிரெக்ஷனில் தான் வந்து என்ன செய்யும், கொண்டுட்டு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணும். ஸோ சேம் டிரெக்ஷன் சரியானே. ஆனால் இந்த இறுதி பகுதியில் ரொம்ப அதிகமாக பையஸோ செல்லஸோ இதில் வந்து ரெட் கேண்டில் செல்லஸ் என்டர் ஆகின்ற பொழுதோ நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட் ஒன்று காணப்படுது. அந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ண முடியலை பொடியால். ஆனாலும் என்ன நடக்குது, செல்லஸ் தான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. அப்படி என்றால் அந்த பகுதியில் வந்து எங்களுக்கு ரொம்பவும் அதிகமான இடங்களில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் என்ன செய்யும், வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேண்டில் இருக்கு தானே, இந்த க்ரீன் கேண்டிலாக இருந்தால் கூட இது ஒரு ரெசிஸ்டன்ட்ல இப்படி வருமாக இருந்தால் நமக்கு ரொம்ப அதிகமாக அடுத்தது கண்டிப்பாக ரெட் கேண்டில் தான் வரும். ஸோ ரெசிஸ்டன்ட்ல வருமாக இருந்தால் ஷுவர் ஷார்ட் வந்து என்ன செய்யலாம், நாங்கள் பண்ணியலும் எல்லாமே இடத்துல குட் மார்க்கெட்டில். அதே நேரம் நம்மளோட சப்போர்ட்டுக்கு இடையில் வந்து என்ன செய்யக்கூடாது, அதிகமான கெப் வந்து இருக்கக்கூடாது. அதிகமான கெப்புண்டா என்ன, இப்போ ஒரு கேண்டில் வந்து போகுதோ, ஒரு க்ரீன் கேண்டிலோட என்ன செய்யுது, நமக்கு மேல் நோக்கி போகுதோ, போயிட்டு ரிஜெக்ட் ஆகி முடிவடைகிறாரு, ரிஜெக்ட் ஆகி முடிவடைகின்ற பொழுதோ நம்முடைய ரெசிஸ்டண்ட்டுக்கு இடையில் இடைவெளி இருக்கின்ற அடுத்த கேண்டில் இந்த கெப்பை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன செய்யும், நமக்கு ட்ரை பண்ணும் சரிதானே. ஸோ அதில் நாங்கள் என்ன செய்யணும், ரொம்ப கவனமாகவும் அவதானமாகவும் செயல்பட்டு கொள்ள வேணும். ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்களா இருந்தால் இந்த கீழ்ப்பகுதியில் நமக்கு பையஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. பையஸ் வந்து என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு அதிகமாக இருக்கிறாங்க. செல்லர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த பகுதியில் செல்லர்ஸ் அல்லது பையஸ் ரெண்டுமே வரலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸும் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க, அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் இப்படி இருந்தும் இந்த கேண்டில் என்ன செய்யுது, நமக்கு ரிஜெக்ட் ஆகி மேலே போயிட்டு முடியுது என்றால் இதில் பாருங்கள், பையஸ் வந்து இந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் அடியை வந்து இருந்தாலும் இந்த ஏரியாவில் இது ரிஜெக்ட் ஆகிற இந்த பகுதியில் வந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அதிகமாக இருந்து இந்த கேண்டில் ரிஜெக்ட் ஆகுமாக இருந்தால் அதிகமான நேரங்களில் வந்து இந்த கேண்டில் என்ன செய்யும், மேல் நோக்கி தான் போகும். இந்த கேண்டில் செய்யும் மேல் நோக்கி தான் போகும். அதே போல் இப்படியான கேண்டில்ஸ் வருகின்ற பொழுதோ இதில் எங்களுடைய ஓப்பனிங் ப்ரைஸில் வந்து அதிகமாக செல்லர்ஸ் இருக்கிறாங்க, அல்லது மேல் பகுதியில் வந்து அதிகமாக பையர்ஸ் இருக்கிறாங்க. இப்படி இருந்தால் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்லதொரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி. ஸோ இந்த கேண்டிலில் வந்து மேலுக்கு பையர்ஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டினாலும் கடைசியில் செல்லர்ஸ் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, கீழ் நோக்கி முடிக்கிறாங்க. அப்படி முடிக்கிறாங்களா இருந்தால் அதே நேரம் ஓப்பனிங் ப்ரைஸில் பையர்ஸ் ரொம்ப என்ட்ரி அதிகமாக இருக்கு, கேண்டிலும் வந்து என்ன செய்யுது, மேலுக்கு பையர்ஸ் கொண்டுட்டு போய் முடியாமலே கீழே கொண்டு வந்துட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, முடிச்சிடுறாங்க, ரெட்டாக ஸ்ட்ராங் ஆனதாக. அடுத்தது வந்து என்ன செய்யும், அதிகமான இடங்களில் வந்து இது கீழ் நோக்கி தான் மார்க்கெட்டை கொண்டுட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணும். கிளியரா? ஸோ இதுலேயும் இதை மாதிரி கேண்டில் வந்தால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, ரெட் கலர்லேயும் இதை மாதிரி ஸ்பின்னிங் டாப் மாதிரி அல்லது ஸ்டார் மாதிரி கேண்டில்ஸ் வந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? சொல்லுங்க, டவுட்டை கேளுங்க. புரியல? ஆமாம்
பையஸ் கீழே இருந்தால் நீங்கள் என்ன செய்யாதீங்கடா அந்த இடத்துல போகிறத தவிர்த்து கொள்ளுங்க. சரியா? இதுக்கு நான் சொல்கிற விடயங்களுக்கு ஒப்போசிட்டாக இருந்தால் போகிறத தவிர்த்து கொள்ளுங்க. தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பையஸ் கீழே இருந்தால் அதற்கு நம்ம இன்னும் அதிகமான அனலைசிஸ் பண்ண வேணும். அது நீங்களாகவே மார்க்கெட்டில் நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்களா இருந்தால் உங்களுக்கு இலகுவாக இருக்குமென்னு சொல்லி நான் பார்க்குறேன். நான் சொல்லி தரத்தை விட என்றால் பேசிக் திங்ஸ் அதிகமான உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடியமன்னு சொல்லி தந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, அது அந்த விடயங்களை ஃபாலோ பண்ணுன்ற பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும், ஈஸியான முறையில் நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ளுங்க. அதே நேரம் மார்க்கெட்டில் நீங்கள் சார்ட்டுகளை அவதானிக்கின்ற பொழுது இந்த விடயங்களை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செய்வீங்க, படிச்சுக்கொள்ளிங்க. அதாவது அனுபவ படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தானே. ஸோ அப்படி நீங்கள் படிச்சுக்கொள்ளிங்க. ஸோ லாஸ்ட்டில் பையஸ் அதிகமாக இருந்தால், கெண்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால், பையஸ் ட்ரை பண்ணியும் அந்த கெண்டில் மேலே கொண்டு போக முடியலை அப்படிங்கிறதால அடுத்த கெண்டில் கீழ் நோக்கி புட்டாக போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது சில நேரங்கள் எங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட்டில் பையர்ஸ் அதிகமாக என்ட்ரி ஆகிட்டாங்களா இருந்தால், ரொம்ப அதிகமாக 100க்கு மேலே வந்துட்டாங்களா இருந்தால் ரிவர்ஸ் ஆகிறது வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக காணப்படும். சரியா? சரி, வாங்க நாங்கள் இந்த விடயங்களை சார்ட்டில் போயிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், மார்க்கெட் என்ன செய்யுது, ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகுன்ற பொழுதோ இந்த பகுதியில் பார்த்தீங்க என்றால் எங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன செய்யுது, ஒரு ரிவர்சல் பாயிண்டில் எங்களுக்கு என்ன செய்யுது, இந்த புல் கேண்டில் வந்திருக்குது. இந்த புல் கேண்டிலுடைய வால்யூம் பாருங்கள், எங்கே அதிகமான வால்யூம் வந்திருக்குது, எங்கே இருக்குது, எந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகுது, இந்த பகுதியில் உங்களுக்கு காணப்படுது. இந்த பகுதியில் காணப்படுகின்ற பொழுதோ நீங்கள் என்ன செய்யலாம், அடுத்த கேண்டில் இங்கே நம்மளோட பெயிண்ட் அடுத்தது நீங்கள் என்ன செய்யலாம், கால் ஆப்ஷன் போக இயலும் உங்களுக்கு லெவல் இல்லாத பட்சத்தில். சரிதானே? லெவல் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கால் ஆப்ஷன் போக இயலும். ஸோ இந்த பகுதியை பாருங்கள், இந்த பகுதியில் எங்களுக்கு அடுத்த கேண்டில் என்ன செஞ்சுட்டு க்ரீன் ஆகிட்டு, ஆனால் அடுத்த கேண்டிலில் மேல் பகுதியில் எங்களுக்கு என்ன செய்யுது, அதிகமான பையர்ஸ் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போ இந்த கேண்டில் முன்னுக்கு எந்த லெவலும் இல்லை. அப்படி எங்கிட்ட பொழுது இது மேல் நோக்கி தானே கொண்டுட்டு போகணும், மார்க்கெட்டை மேல் நோக்கி தானே கொண்டுட்டு போகணும். எஸ் ஓ நோ? ஆனால் இது என்ன செய்யுது, மார்க்கெட் அடுத்த கேண்டில் புட் ஆகுது. என்ன ரீசன் என்று உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். சரிதானே? ஸோ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, அடுத்த கேண்டில் எங்களுக்கு ரெட்டாக வந்திருக்குது. ஸோ ரெட்டாக இதில் வால்யூம் எங்கே இருக்குது, மேலே, அதாவது இந்த கேண்டிலுடைய மேலே என்ன செய்யுது, வால்யூம் அதிகமாக இருக்குது. சரிதானே? ஸோ அப்போ அடுத்த கேண்டில் என்ன செய்யணும், நமக்கு புட் ஆப்ஷன் போக வேணும். ஆனால் இந்த இடத்துல புட் ஆப்ஷன் போகலை, இந்த கேண்டில் க்ரீன் ஆகுது. இது எல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால், இப்போ இந்த மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கான உங்களுக்கு இன்னொரு விடயம் ஒன்று சொல்கிறேன். இதில் மூவிங் அவரேஜ் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரும் இருக்குது. அந்த மூவிங் அவரேஜ் அப்படிங்கிற அந்த இண்டிகேட்டரை நீங்கள் என்ன செய்யுங்க, போயிட்டு அந்த மூவிங் அவரேஜுங்கிற இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு இதை 50 பீரியட் வச்சு இஎம்ஏ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கு விருப்பமான கலரை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிங்களா இருந்தால் இதில் உங்களால் புரிஞ்சு கொள்ள இயலும் மார்க்கெட் எந்த டிரெக்ஷனில் என்ன செய்கிறாரு, பயணிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சு கொள்ள இயலும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போனது, கீழ் நோக்கி என்ன செய்கிறாரு, ஃபால் டவுனாக ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த இடத்த பாருங்கள், ஓப்பனிங் ப்ரைஸில்
நமக்கு வந்து என்ன செய்யுது, இந்த கேண்டலுடைய மேல் பகுதியில், இந்த க்ரீன் கேண்டலுடைய மேல் பகுதியில் எங்களுக்கு வால்யூம் வந்து என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகி இருக்குது. ஆனாலும் இந்த கேண்டில் எப்படியும் நமக்கு ரிஜெக்ட் ஆகி வந்து என்ன செஞ்சிருக்குது, முடிவடைஞ்சிருக்கிறாரு. இந்த கேண்டில் ரிஜெக்ட் ஆகி முடிவடைஞ்சிருக்கிறாரு. இவர் இருக்கின்ற ஏரியா என்ன, ஒரு டவுன் ட்ரெண்ட். இவர் இருக்கின்ற ஏரியா ஒரு டவுன் ட்ரெண்ட். இந்த லைனுக்கு மேலே மார்க்கெட் இருக்குமா இருந்தால் இந்த மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். இந்த லைனுக்கு கீழே வந்து மார்க்கெட் வருமாக இருந்தால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு மாறுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பகுதியிலேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு என்ன செஞ்சுட்டு மார்க்கெட் மாற ஆரம்பிச்சுட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்த மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஒன்று என்ன செஞ்சுருக்குது, பண்ணியிருக்குது. இந்த பகுதியில் நமக்கு ஒரு பிரேக் அவுட் ஒன்று பண்ணிட்டு இப்போ எகெயின் வந்து இந்த கேண்டில் மேல் நோக்கி போகாததுக்கு காரணம் என்னென்றா, இந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு மாறினதால நாங்கள் இதில் கண்டினியூவாக கோல் ஆப்ஷன் போகிறத என்ன செய்யணும், நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். கண்டினியூவாக நாங்கள் கோல் ஆப்ஷன் போகிறத நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். டவுன் ட்ரெண்டாக இருந்தால் நாங்கள் புட் ஆப்ஷன் போனமாக இருந்தால் எங்களுக்கு என்ன செய்யும், அதிகமான வெற்றி வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். நாங்கள் டவுன் ட்ரெண்டில் கோல் ஆப்ஷன் போனமாக இருந்தால் எங்களுக்கு அதிகமாக தோல்விகள் வாரத்துக்குரிய வாய்ப்புகள் வந்து எங்களுக்கு காணப்படும். சரிதானே? ஸோ இது முதலாவது விடயம் நீங்கள் பார்க்க வேண்டிய. ஸோ இதில் ஏன் நான் புட் ஆப்ஷன் போனேன்றால், இந்த கேண்டில் வந்து என்ன செய்யுது, நமக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு நல்லதொரு ஹெல்த்தியான கேண்டிலாக இருக்குது. அதுலேயும் இந்த கேண்டிலில் எண்டில் வந்து செல்லர்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதில் பையர்ஸுடைய என்ட்ரி என்று பார்க்கின்ற போது ரொம்ப குறைவாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதாவது நான் என்ன செஞ்சேன், இந்த இடத்துல புட் ஆப்ஷன் போனேன். எகெயின் வந்து நான் இதில் புட் ஆப்ஷன் போகிறேன். காரணம் என்ன என்றால், இந்த கேண்டிலில் பார்த்தீங்க என்றால் இந்த கேண்டிலுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ஏரியாவில் யார் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கிறாங்க, செல்லர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த கீழுக்கு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து என்ன செய்யலை, இந்த கேண்டிலை வந்து மேலே கொண்டுட்டு போகிறதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து காட்டலை. அப்போ அதனால் நான் என்ன செஞ்சேன், அடுத்தது வந்து புட் ஆப்ஷன் போனேன். ஆனால் இந்த பகுதியில் வந்து எங்களுக்கு சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஜஸ்ட் இப்போதைக்கு நெக்ஸ்ட் கேண்டில் ப்ரெடிக்ஷன் மட்டும் சொல்கிறேன். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். நெக்ஸ்ட் கேண்டிலை விட நாங்கள் ஒரு கன்ஃபார்மான இடங்கள் எடுக்கிறது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் என்ன செய்வோம், அடுத்தது பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு குழப்பமான முறையில் வந்து மார்க்கெட் என்ன செய்யுது, மூவ் ஆகி அடுத்தது வந்து என்ன செஞ்சுட்டு எங்களுக்கு ஒரு சொன்னோம், அதாவது ஹை வால்யூம் மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல காட்டும். ஹை வால்யூம் மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு காட்டும். சரிதானே? ஸோ அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் மற்றதெல்லாம் வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் என்ன செய்வாங்க, அந்த கேண்டில் இருப்பாங்க. யார் கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், இதில் வந்து பார்த்து தான் நாங்கள் முடிவெடுக்கணும். சரிதானே? ஸோ இதில் ஒரு 2-3 விடயங்களை நாங்கள் என்ன செய்யணும், அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் க்ரீன் கேண்டிலாக முடிவடைஞ்சிருக்கு. இதில் எங்களுக்கு கீழுக்கு என்ன செய்கிறாங்க, செல்லர்ஸ் என்டர் ஆகியிருந்தாலும் மேலுக்கு வந்து பையர்ஸும் வந்து சரிசமமாக என்ன செய்கிறாங்க, என்டர் ஆகியிருக்கிறாங்க. ஸோ இப்படியான கேண்டில் வந்து என்ன அர்த்தம் என்றால், ஏன் இது ரிவர்ஸ் ஆகுது என்றால் இதற்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்குது. அதையும் நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். முதல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்வோம், நெக்ஸ்ட் கேண்டில் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கன்ஃபர்மேஷனோட பார்ப்போம். சரிதானே? ஸோ இப்போ இந்த கேண்டில் கீழுக்கு வந்துட்டாரு. இதில் எண்டில் வந்து நமக்கு என்ன செய்கிறாரு, வால்யூம் வந்து கூட இருக்கிறாரு. ஸோ அடுத்த கேண்டில் கீழ் நோக்கி தான் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஒரு புட் ஆப்ஷனை வந்து இந்த இடத்துல போடுவோம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரையில் 2-3 விடயங்கள் வந்து நாங்கள் சரியான முறையில் கவனித்து நாங்கள் மூவ் ஆகின்ற பொழுது மாத்திரம்தான் எங்களால் அதிகமான ஐடிஎம்ஸ் எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலில் போகின்ற பொழுது எங்களுக்கு ஐடிஎம் வரும் தான், வராதுன்னு கிடையாது. ஆனால் ஓடிஎம்மும் எங்களுக்கு வாரத்துக்குரிய வீதம், அதாவது ஒரு 60 to 40%, 60% ஐடிஎம் வந்தால் எங்களுக்கு 40% எங்களுக்கு ஓடிஎம் வாரத்துக்குரிய வாய்ப்பும் என்ன செய்யும், காணப்படும். நாங்கள் அடுத்தடுத்த கேண்டிலில் நாங்கள் போகின்ற பொழுது. சரிதானே? ஸோ அந்த விடயங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு விடயங்களாக பார்க்கின்ற போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமாக வந்து நாங்கள் எந்த விடயங்களை நாங்கள் சரியாக வந்து அனலைஸ் பண்ணுறதன் ஊடாக எங்களுக்கு ஐடிஎம் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 2 வால்யூம் பாக்ஸ் தான் இப்போ என்ன செய்யுது, இப்போ 3வது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்படி 3 வார இடங்களில் நாம் அவாய்ட் பண்ணுறது நல்ல, 3 அல்லது 2 வார இடங்களில் அவாய்ட் பண்ணுறது நல்ல. அது நமக்கு ப்ரெடிக்ஷனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாம் அதிகமாக வந்து 4 வார இடங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கும்.
சரி ஈஸியாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலுடைய ஓப்பனிங் பாயிண்டில் வந்து எங்களுக்கு வால்யூம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு இந்த க்ரீன் கேண்டிலாக வந்து போகுது. ஆனால் லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்களுக்கு சொல்ல முடியாது, நாங்கள் பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல க்ரீன் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து எங்களுக்கு என்ன செய்யுது காணப்படுது என்றால் இது ஒரு பையர் என்ட்ரி ஏரியா. பையர் என்ட்ரி ஏரியான்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி வந்து நான் என்ன செய்கிறேன் மார்க்கெட்டை வந்து பார்க்கின்ற பொழுது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நான் உங்களுக்கு ஒரு லைன் ஒன்று போடுறேன் பாருங்கள். இந்த ஏரியாவில் ஒரு லைன் ஒன்று போடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸ் மேலே வந்து செல்லர்ஸ் ஒரு புஷ் கொடுத்து எகெயின் பையர்ஸ் என்ன செய்கிறாங்க மேலே எழுப்புறாங்க. எகெயின் வந்து செல்லர்ஸ் வந்து புஷ் கொடுத்து திருப்ப பையர்ஸ் வந்து அந்த ஏரியாவில் எழுப்புறாங்க. ஸோ அதே ஏரியாவில் இந்த கேண்டில்ஸ் மென் செஞ்சிருக்கு வந்திருக்கு. ஸோ அதனால நாங்கள் ரொம்ப கவனமாகவும் அவதானமாக இருக்கோம். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா எகெயின் புட் போகிறேன். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா மேலுக்கு என்ன செஞ்சிருக்குது எங்களுக்கு ரொம்பவும் அதிகமாக வந்து செல்லர்ஸ் வந்து என்டர் ஆகியிருக்கிறாங்க. பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ செல்லர்ஸ் தான் இந்த கேண்டில் என்ன செய்கிறாங்க ஃபுல்லாக லீட் பண்ணி கீழே கொண்டு வந்து ஸ்ட்ராங்கான கேண்டில் மாதிரி முடிவடைச்சிருக்கிறாங்க. அதனால் அடுத்தது நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு புட் ஆப்ஷன் வந்து நாங்கள் போயிருக்கிறோம். ஸோ இதில் நாங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுவதனூடாக எங்களுக்கு ஐடிஎம் வந்து எடுக்க முடியும். ஆனாலும் நாங்கள் கன்ஃபார்மான இடங்களில் இப்போ நாங்கள் ப்ரைஸ் செக்ஷனோடு சேர்த்து நாங்கள் மூவ் ஆகுந்த பொழுதோ எங்களுக்கு என்ன நடக்கும் ஐடிஎம் வர வீதம் வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ அதைத்தான் நாம் என்ன செய்ய போகிறோம் அடுத்ததாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம கொஞ்சம் நேரம் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வோம் நம்ம அந்த விடயங்களை வந்து பார்த்துக்கொள்ளும். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் முடிவடையுது. வால்யூம் என்ன 2 வால்யூமோட வந்து முடிவடைஞ்சு. ஸோ இப்போ என்ன செய்கிறாங்க இந்த ஏரியா வந்து நமக்கு டவுட் ஆகுது. இந்த இடத்துல ரிவர்சல் வாரத்துக்குரிய வாய்ப்பு வந்து காணப்படுது. பார்த்தீங்களா வால்யூம்ஸ் வந்து குறைஞ்சு வந்து 2 வால்யூமுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணோம். இந்த ஏரியாவில் பையர்ஸ் என்று இருக்கிறதால இந்த இடத்துல என்ன செய்யுது நம்ம ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் நடந்து கொள்ள வேணும். ஸோ இந்த கேண்டில் இப்போ வருகின்ற பொழுது நாங்கள் அடுத்த ஒரு ட்ரெண்ட் லைனை இந்த இடத்துல போட்டுக்கொள்ளும். இதை என்ன செய்யும் இப்படி போட்டுக்கொள்ளும். ஸோ இந்த இடத்த பாருங்கள் இந்த கேண்டில் வந்து என்ன செய்கிறாரு முடிவடைய போகிறாரு. இந்த பகுதியில் வால்யூம் வந்து என்ன செய்யுது மேலுக்கு அதிகமாக இருக்குது. இதில் எங்களுக்கு ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் மாதிரி என்ன செய்கிறாரு இந்த கேண்டில் வந்து வருகிறாரு. அப்படி என்கின்ற பொழுது இந்த இடத்துல எங்களுக்கு பாசிபிலிட்டி என்ன இருக்குது வாட் டு நெக்ஸ்ட் குயிக்காக சொல்லுங்கள். ஸோ க்ரீனுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் அப் டிரெக்ஷனில் வந்து நாங்கள் போடுறோம். ஆனால் உண்மையில் இப்படி நீங்கள் இந்த கோல் ஆப்ஷன் போகலாமா இந்த பகுதியில் டவுன் ட்ரெண்டாக இருக்கத்தான் நாங்கள் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது. அதுதான் நம்ம ஒரு செட் ஆஃப் ரூலு கீழே மூவ் ஆகினோம் என்றால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் லொஸ்ட் ஆக மாட்டோம். எல்லாத்தையும் வந்து நாங்கள் மிக்ஸ் ஆக்கி நாங்கள் போனமாக இருந்தால் கண்டிப்பாக இட் வில் லீட் டு லாஸ்ட். அதுதான் நாங்கள் விடுற பிழைகள். ஸோ அந்த பிழைகளை நாங்கள் சரி செய்து கொண்டமாக இருந்தால் எங்களால் வந்து என்ன செய்யலாம் அதிகமான ஐடிஎம்ஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் டெல்டா ரிவரில் வந்து நீங்கள் பிளவிடக்கூடாது. என்ன அப்படின்றால் அதிகமான வால்யூம்ஸ் வர டைம் அல்லது வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக வர டைமில் நாங்கள் என்ன செய்யணும் போயிட்டு அதை யூஸ் பண்ணக்கூடாது. மார்க்கெட் பேடாக இருக்கிற டைமில் உங்களுக்கு மார்க்கெட் பேடாக குட்டாங்கிறத உங்களுக்கு டெல்டா ரிவரே காட்டி தந்துடும். இப்படி ஒழுங்கான ஒரு மூவ்மெண்ட் இருக்க மாதிரி இருந்தால் மார்க்கெட் குட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் ரொம்பவும் அலகுழப்பமாக டெல்டா ரிவர் அன்பிரடிக்டபுளாக இருக்குன்னா மார்க்கெட் பேடாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன செய்யுது மீடியம் லெவலில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து நாங்கள் இதில் ப்ரெடிக்ட் பண்ண வேணுமா விடாமல் அப்படி இதில் அடுத்தது இந்த ஒரு ஆப்ஷன் போகாமல் விடுறது நல்லமா போகாமல் விடுறது காரணம் ஏன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்படியான கேண்டில் வந்தால் நம்ம போகக்கூடாது. அதே நேரம் இதில் 3 வால்யூம்ஸ் தான் வந்திருக்குது. ஸோ நம்ம ஓடிஎம் எடுக்காமலுக்கு சான்ஸை மிஸ் பண்ணுறது நமக்கு என்ன எதுவுமே கொண்டு வந்து சேர்க்க போகிறது கிடையாது. ஆனால் ஓடிஎம் எடுத்தோம் என்றால் அந்த லொஸ்ட்டை ரீகவர் பண்ணுறதுக்கு நாங்கள் எகெயின் மார்க்கெட்டோடு ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ எமோஷன் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் சின்ன எமௌண்ட்டில் இருந்து மணி மேனேஜ்மெண்ட் படி நீங்கள் என்ன செய்யுங்க ஃபாலோ வாங்க. ஏன்னா எல்லாரும் மனிதர்கள் தான். எமோஷனுங்கிறது கண்டிப்பாக நமக்குள்ளே என்ன செய்யும் வரத்தான் செய்யும். அது கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை போனால் நம்ம என்ன செஞ்சிடும் எல்லாத்தையும் இழந்துடுவோம். அது எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் சரி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆகலாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக என்ன செய்யும் எமோஷனுங்கிறது நம்மளை லொஸ்ட்டை நோக்கி லீட் பண்ணியே தீரும். ஸோ அடுத்தது வாட் டு நெக்ஸ்ட் வரும் சொல்லுங்கள் குயிக். ஸோ வாட் டு நெக்ஸ்ட் புட்னு சொல்லிக்கிறாரு பார்ப்போம். இது வின் ஆகுமா இருந்தால் என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டி வரும். லொஸ்ட் ஆகுமா இருந்தால்
என்ன ரீசனாக இருக்குமென்று அதையும் நீங்கள் கெஸ் பண்ண வேண்டி வரும். சரி, யார் புட் ஆப்ஷன் சொன்னது? பேர் ராஜ் க்ரூஸ். ஓகே, ஸோ அல்டிமேட்லி இது வந்து ப்ராஃபிட். ஸோ என்ன ரீசன் நீங்கள் புட் சொன்னதுக்கான காரணம் என்ன? ஓகே ஓகே, what to next? எஸ், இந்த இடத்த நாங்கள் அவாய்ட் பண்ணுறது நமக்கு நல்லம். ஆனால் இது வந்து என்ன செய்யும், புட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அவாய்ட் பண்ணுறது நல்லம். ஏன்னா மேலுக்கு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, கீழுக்கு பையர்ஸும் என்ன செய்கிறாங்க, என்ட்ரி ஆகிருக்கிறாங்க, கொஞ்சம் மேலுக்கு புஷ் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நாங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லம். அதே நேரம் முன்னுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பையர்ஸ் என்ட்ரி ஏரியா நெருங்கிட்டு பார்த்தீங்களா, பையர்ஸ் என்ட்ரி ஏரியா இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சப்போர்ட்டில் பையர்ஸ் என்ட்ரி ஏரியா நெருங்கிட்டு, ஸோ இந்த இடத்துல நமக்கு பையர்ஸ் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த லெவலுக்கிட்ட மார்க்கெட் என்ன செய்யுது, வருகுது, ரொம்பவும் புஷ் பண்ணுறாங்க செல்லர்ஸ். ஸோ செல்லர்ஸ் வந்து இதை பிரேக் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், செல்லர்ஸ் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, இதை பிரேக் பண்ணிட்டாங்க. அதால் வந்து என்ன செய்யுது, நமக்கு அடுத்தது வந்து கீழ் நோக்கி புஷ் பண்ணுது. இதை பிரேக் பண்ணாமலுக்கு ரிஜெக்ட் ஆகி முடிவடைஞ்சிருந்தாங்கன்னா இது கோலாகிறதுக்கு வாய்ப்புகள் என்ன செய்ய இருந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் பிரேக் பண்ணிட்டு நாங்கள் புட் ஆப்ஷன் போகாமலுக்கு நாங்கள் இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறது நல்லா. ஏன்னா இது ஃபேக் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இது நல்லா ரிஜெக்ட் ஆகி முடிவடைஞ்சிருக்குமாறாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் அடுத்து என்ன செஞ்சுருக்கலாம், என்ன ஆப்ஷன் போயிருக்கலாம், ஒரு கால் ஆப்ஷன் வந்து போயிருக்கலாம். ஆனால் டவுன் ட்ரெண்டாக இருக்கின்ற பொழுது நாங்கள் அதை அவாய்ட் பண்ணதுனால ரேஞ்சிங் மார்க்கெட்டை நீங்கள் என்ன செய்யலாம், கால் ஆப்ஷன் போயிடும். ஏன்னா டவுன் ட்ரெண்டோ அப் ட்ரெண்டோ அந்த டிரெக்ஷனில் வந்து அதிகமான ஒரு புஷ்ஷை வந்து கொடுக்குறதுக்கு என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. பார்த்தீங்களா, பையர்ஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் புஷ்ஷை வந்து கொடுத்த உடனே இந்த மேலுக்கு இருக்கிற லெவல் அப்படியே க்ரீனாக மாறிச்சு. பார்த்தீங்களா, ரெட்டில் இருந்தது இவ்வளோ நேரமும், டக்குன்னு ஒரு புஷ் ஒன்று கொடுத்தோடனே டக்குன்னு பையர்ஸ் அந்த இடத்துல கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எகெயின் மார்க்கெட் என்ன செஞ்சு கீழ் நோக்கி வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து நமக்கு லெவல்ஸ் வந்து இருக்குது, கொஞ்சம் கீழ் நோக்கி தான் இருக்குது. அது வரைக்கும் இது கீழ் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து என்ன செய்யும் நமக்கு இருக்கும். ஆனால் சம்டைம் வந்து என்ன செய்யலாம், பையர்ஸ் ஒரு புஷ் ஒன்று கொடுத்ததால மார்க்கெட்டை நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். பையர்ஸ் வந்து கடுமையான ஒரு புஷ் ஒன்று கொடுத்ததால அடுத்தது மேலுக்கு அப் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன செய்ய போகிறதில்ல, இப்படி கண்டினியூவாக ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாதானே. அப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் வர இடங்கள் எடுக்கின்ற பொழுது நமக்கு இந்த பிரச்சனை வந்து என்ன செய்யாது, வராது. ஆனால் எனினும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸ் தான் மேலுக்கு அதிகமாக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் கேண்டில் வந்து கீழுக்கு நல்லா புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்தால் செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆகினதால் அடுத்த கேண்டிலையும் எங்கே லீட் பண்ணுறாங்க, கீழ் நோக்கி தான் லீட் பண்ணுறாங்க. ஸோ ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் உள்ள கேண்டில்ஸ் எதுலேயுமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஓடர்ஸ் வந்து போடக்கூடாது. இன்றைக்கு நான் ஒரு ஓர்டர் ஒன்று போட்டேன், $30 வந்து புஷ் பண்ணேன். அந்த ஓர்டரில் நான் போட்டது வந்து க்ரீன் கோல் ஆப்ஷன் வந்து போட்டேன், ரெட்டாக இருக்கின்ற பொழுது கோல் ஆப்ஷன் போட்டேன். அந்த கேண்டில் சடன்லி என்ன செஞ்சிச்சென்றால் அப்படியே மேலே பாஞ்சு என்ன செஞ்சிச்சேன்டா முடிஞ்சிச்சு, மேலே பாஞ்சு அந்த ஓர்டர் வந்து நல்ல டொப்பில் போய் விழுந்துட்டு அதுக்கப்புறம் அந்த என்ட்ரி கொஞ்சம் கீழே விழுந்துட்டு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கிற இடத்துல அதான் பிரச்சனை. ஸோ இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி நம்ம கணிச்ச விடயம் இந்த இடத்துல என்ன செய்யுது, பையர்ஸ் என்ட்ரி ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த இடத்துல வந்து பையர்ஸ் என்ட்ரி ஆகி செல்லர்ஸ் கேப்சர் பண்ணாலும் கடைசியில் சின்ன ஒரு லீனியர் க்ரீனாக என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு போய் முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த கேண்டில் நாங்கள் புட் ஆப்ஷன் போக இயலுமா, அவாய்ட் பண்ணுறது நல்ல. ஏன்னா இது வந்து சான்சஸ் எதுக்கு அதிகம், மேலுக்கு க்ரீனாக கொண்டு போய் முடிக்கிறதுக்கு என்ன செய்யும் அதிகமாக இருக்கும் இந்த சான்ஸ். ஏனென்றால் இதில் பாருங்கள், செல்லர்ஸ் வந்து கீழுக்கு இருக்கிறாங்க, செல்லர்ஸ் இருந்தும் இந்த கேண்டில் வந்து என்ன செய்யுது, அப்படியே புஷ் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு மேலுக்கு க்ரீனாக முடிச்சிருக்குது. அப்படி என்றால் இந்த இடத்துல இந்த கேண்டில் அடுத்த கேண்டில் க்ரீனாக லீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஒரு நல்ல அழகா ஃபாலோவாக நீங்கள் ட்ரேட் எடுக்கிற இடத்துல உங்களுக்கு இன்னொரு டபுள் கன்ஃபர்மேஷனை கொண்டு வரதுக்குரிய வாய்ப்புகள் என்ன செய்ய இருக்கும். ஸோ எகெயின் வந்து என்ன செய்யுது, செல்லர்ஸ் புஷ் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன, இது டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதால. ஸோ இவ்வளோ நேரம் லீட் பண்ணி வச்சுட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அப்படியே ஃபுல்லாக செல்லர்ஸ் வந்து கீழுக்கு புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ஒரு லெவல் வந்து இருக்க வேணும்.
ஸோ பெரிதான ஒரு லெவலை வந்து காணலை, ஆனாலும் ஒரு சின்னதொரு லெவல் ஒன்று தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த லெவல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கலர் சேஞ்சிங் லெவல் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த லெவலில் தான் என்ன செய்யுது, இது மூவ் ஆகிட்டு இருக்குது. சரிதானே? ஸோ இதுவும் ஒரு சின்ன ஒரு க்ரீனாக முடிவடைய போகுது போல தான் இருக்குது. இல்லை ரெட் ஆக்குறாங்க. ஓகே, ரெட் ஆக்கிட்டாங்க. அது கடைசி டைமில் கூட என்ன செய்யும், நமக்கு சந்தர்ப்பங்கள் மாறும் என்றால் டெல்டா ரிவர் யூஸ் பண்ணுற பொழுது நெக்ஸ்ட் கேட்டலுங்கிறதால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒரு கீழ் நோக்கி முடிவடைஞ்சிருந்தாலும் அடுத்தது நம்ம அந்த கெண்டில் என்னது யார் கூட இருக்கா, ரொம்ப அதிகமாக யார் இருக்கா, பையஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த கெண்டு நமக்கு என்ன செய்யும், மேல் நோக்கி தான் கொண்டுட்டு போவாங்க. ஸோ பையஸ் ரொம்ப 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 அதிகமாக இந்த கெண்டில் என்ன செய்கிறாங்க, என்டர் ஆகிட்டாங்க. செல்லஸுடைய வீதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. செல்லஸ் கடைசி டைமில் என்னால் கொண்டு போய் முடிக்க வேணும், நான் இந்த கெண்டில் ரெட்டாகவே முடிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொண்டு போய் முடித்தது தான். ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கூடுதலாக இருக்கிறது பையஸுங்கிறதால அடுத்த கெண்டில் அப்படியே ஃபுல்லாக மேலுக்கு அப் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இப்படித்தான் இந்த கெண்டில்ஸ் வந்து நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரேட் எடுத்த வீதத்தை பாருங்கள், 1 2 3. இது இப்போ நாங்கள் எடுக்கல, இது நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண எடுத்தது. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 11 12 13 ட்ரேட் எடுத்திருக்கிறோம். அதில் எங்களுக்கு லாஸ்ட் எத்தனை பார்த்தீங்கன்னா 4 ட்ரேட் வந்து என்ன செஞ்சுருக்குது, எங்களுக்கு லாஸ்ட் ஆகிருக்குது. 13 ட்ரேட் எடுத்திருக்கிறோம், அதில் எங்களுக்கு 4 ட்ரேடு வந்து லொஸ்ட் ஆகியிருக்குது. எப்படி எடுத்த ட்ரேட் இது எல்லாமே எப்படி எடுத்தோம், நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நாங்கள் எடுத்தோம். சரி, நெக்ஸ்ட் கேண்டில் நாங்கள் எடுத்தோம். அப்படி எடுத்து நமக்கு என்ன செஞ்சுருக்குது, 13 சொன்னேன் நான், 13க்கு 4 சொன்னேன், 13க்கு 4, அப்போ 9 ஐடிஎம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, 4 ஓடிஎம் வந்து என்ன செஞ்சிருக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கேண்டிலுக்கே நமக்கு இப்படி நல்ல ஒரு ரேஷியோ கிடைக்குது என்றால் இதில் நாங்கள் எப்படி ட்ரேட் எடுக்க வேணும் என்றால் எஸ்என்ஆர் லெவல், அதே நேரம் வந்து நாங்கள் இந்த ட்ரெண்ட் மார்க்கெட் அதுகளில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் அதிகமான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேலுக்கு பையஸ் இருந்தாலும் செல்லஸ் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ஃபுல்லாக புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்க. கீழே கொண்டு வந்தோடனே என்ன செய்யுது, மார்க்கெட் வந்து கீழே புஷ் பண்ணுது. ஸோ இப்படியான இடங்கள் எடுக்கின்ற பொழுது கூட நீங்கள் என்ன செய்யணும் என்றால் ஒரு முக்கியமான விடயம் இருக்குது. ட்ரெண்டாக இருந்தாலும் கூட சில முக்கியமான கன்செப்ட் வந்து என்ன செய்கிறாங்க, உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. என்ன என்றால் கெப்புங்கிற ஒரு விடயம் ஒன்று இருக்குது. இப்போ டவுன் ட்ரெண்டாக இருந்தால் சரியானே. ஸோ உங்களுக்கு நான் ரெண்டு ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணது இல்லை. ஸோ இதை முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பெயிண்டில் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறியது ஒரு க்ரீனாக ரெட்டாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகின ஒரு ரெட்டாக தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, இவர் முடிவடைஞ்சிருக்காரு. ஏன் தெரியும் இப்படியான விடயங்கள் நடக்குது? இதற்கு முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்குது. இதை நான் எரேஸ் பண்ணுறேன்னா, ஸோ இது நியூ கன்செப்ட். நாம் ட்ரெண்ட் ஒன்று போகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களா. இப்போ டவுன் ட்ரெண்ட் ஒன்று என்ன செய்யுது, எங்களுக்கு போகுது. எங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் ஒன்று இப்படி போகுன்ற பொழுதோ இதில் பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய லோவர் லோ, இது எங்களுடைய லோவர் லோ, இது வந்து எங்களுடைய லோவர் ஹை, சரிதானே? ஸோ இந்த லோவர் ஹை வருகின்ற பொழுதோ இதில் ஸோ இதில் ட்ரா பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, இல்லாட்டி கஷ்டம் நினைக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் ட்ரெண்டுங்கிற பொழுது என்ன செய்யும், நமக்கு இப்படி லோவர் ஹையை வந்து என்ன செய்யும் வச்சுக்கொண்டு வருகின்ற போது நம்ம அதுக்கு ஒரு
ட்ரெண்ட் லைன் ஒன்று ட்ரா பண்ணுவோம் தானே, டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் நம்மளோட பொடியோட சேர்த்து அப்புறம் என்ன செய்வோம், நாங்கள் ட்ரா பண்ணுவோம். ட்ரா பண்ணுகின்ற பொழுதோ இதில் எங்களுடைய ட்ரெண்ட் லைனுக்கு கிட்டவாக போகின்ற கேண்டில் என்ன செய்யும், இப்படி க்ரீன் கேண்டிலாக தானே போகும், இப்படி க்ரீன் கேண்டிலாக தானே போகும். ஸோ போகின்ற க்ரீன் கேண்டிலில் வந்து இந்த மேல் பகுதியில் இந்த க்ரீன் கேண்டில் போய் முடிவடைகின்ற பொழுது இந்த நம்முடைய ட்ரெண்ட் லைனுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரெசிஸ்டன்ட் மாதிரி, இது ஒரு நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெசிஸ்டன்ட் மாதிரி, சரிதானே. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் கிட்டவாக அதிகமான க்ரீன் வால்யூமோட வந்து என்ன செய்கிறாரு, இவர் முடிவடைகிறாரு. ஆனால் க்ரீன் வால்யூமோட அதிகமான க்ரீன் வால்யூமோட இவர் முடிவடைந்தாலும் கூட இவரால் இந்த லெவலை பிரேக் பண்ண முடியல, இந்த பொடியை வந்து என்ன செய்யலை, இப்படி என்ன செய்யற இவர் பொடியோட வந்து நம்மளோட ட்ரெண்ட் லைன் இவர் பொடி வந்து பிரேக் பண்ண முடியல. அப்படி என்றால் அடுத்ததாக நீங்க என்ன ஆப்ஷன் போக இயலும், புட் ஆப்ஷன் வந்து போக இயலும், சரிதானே. அடுத்தது முக்கியமான இன்னொரு விடயம் இருக்குது. இப்போ நமக்கு இந்த இடத்துல இருந்து என்ன செய்யும், டவுனுக்கு இப்படி வந்திருப்பார், இப்போ இப்படி வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களா. ஓகே, மார்க்கெட் இப்படி என்ன செய்ய டவுனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி டவுனுக்கு வந்துட்டாருண்டால் இந்த பகுதியில் எங்களுக்கு நம்ம ஒரு கேண்டில் என்ன செஞ்சிட்டோம், புட் ஆப்ஷன் எடுத்துட்டோம்னு வச்சுக்கொள்ளுங்களா. அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங்காக வந்திருக்கிறாரு. பியரிஷ் என்கல்ஃபிங்காக வருகின்ற பொழுது இந்த கீழ் பகுதியில் வந்து வால்யூம் எப்படி இருக்குது, ரொம்பவும் அதிகமாக இருக்குது. ரொம்பவும் அதிகமாக இருக்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்யலும், அடுத்தது வந்து கண்டினியூ பண்ண இயலுமா இல்லாதா, கண்டினியூ பண்ண இயலும். அந்த நேரத்தை நீங்கள் பார்க்கணும், ப்ரீவியஸ்லி வந்த ரிவர்சல் பாயிண்ட் இருக்கு தானே, ப்ரீவியஸ்லி வந்த ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு இடையில வந்து எங்களுக்கு ஒரு கெப் இருக்குதா, அடுத்த கேண்டில் உருவாகக்கூடிய அளவுக்கு கெப் ஒன்று இருக்குதா, போதுமானது அளவு கெப் இருக்குதான்னு பாருங்க. சரியா, போதுமானது அளவு கெப் இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், எடுக்க இயலும். அப்படி இல்லை அப்படி என்றால் இந்த கேண்டில் வந்து இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிட்டா, அல்லது இந்த கேண்டில் வந்து லெவலை பிரேக் பண்ணிட்டா, அப்படிங்கிற போது நீங்க எடுக்க இயலும். அப்படி ரெண்டும் இல்லாமலுக்கு இப்படி இந்த கேண்டில் ரொம்ப கிட்டவா வந்து முடிவடைஞ்சிட்டு அப்படி என்றால் இந்த இடத்துல நீங்க எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு கலர் சேஞ்சிங் எஸ்என்ஆர் லெவல் இருக்கும். இட் கேன் பாசிபிள் டு ரிட்டர்ன் த மார்க்கெட். அடுத்தது மார்க்கெட் என்ன செய்யலாம், மேல் நோக்கி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிதானே. ஸோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, கலர் சேஞ்சிங் எஸ்என்ஆர் லெவல்னு சொல்கிறோம். ஸோ இந்த லோவர் லோவில் வந்து நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இருக்குமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், இதே மாதிரி ஒரு ரிவர்சல் பாயிண்டோ இது மாதிரி ஒரு லெவல் வந்து ஸ்ட்ராங்கான லெவலாக இருக்குமா இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சிடணும், தவிர்த்திடணும். சரி, ஆமாம் சொல்லுங்கள். ஓகே, நான் வீடியோ போடுவேன் தானே, அப்போ அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. என்றால் எகெயின் அண்ட் எகெயின் ஒரே விடயத்தை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம், குறைச்சு கொள்ளாதீங்க, சரியா. சரி, அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் மேலும் ஒரு விடயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் ட்ரெண்டில் வந்து ட்ரேட் எடுக்கின்ற பொழுதோ அல்லது எஸ்என்ஆரில் ட்ரேட் எடுக்கின்ற பொழுது கூட சரி, சரியா. இந்த விடயத்தை கடைசியாக நான் சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ட்ரெண்டில் ட்ரேட் எடுக்கின்ற போதோ அல்லது எஸ்என்ஆரில் வந்து ட்ரேட் எடுக்கின்ற பொழுதோ, சரியா. இப்போ நான் அப் ட்ரெண்டை வந்து காட்டுறேன். அப் ட்ரெண்டில் நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க, ட்ரேட் எடுப்பீங்க. எடுக்கின்ற பொழுது நீங்கள் பார்க்க வேணும் ப்ரீவியஸ்லி மார்க்கெட் என்ன நடந்திருக்குது, ப்ரீவியஸ்லி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குதுங்கிறது நமக்கு ப்ரீவியஸ்லி என்ன நடக்குது அதே மாதிரி ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மார்க்கெட் என்ன செய்யுதுன்னா கீழ் நோக்கி வருகுது. கீழ் நோக்கி வந்துட்டு அகெயின் மார்க்கெட் என்ன செய்யுது என்றால் மேலுக்கு அப் ஆகுது, அதுக்கப்புறம் கீழுக்கு ரெட் ஆகுது, அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன செய்யுது, மேலுக்கு அப் ஆகுது, கீழுக்கு ரெட் ஆகுது, இப்படி புஷ் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன செய்யுது, அகெயின் மேலுக்கு மேலே போகுது, இப்படி மேலே போகுது. இப்படி போயிட்டு எகெயின் அவர் கீழே வருகின்ற பொழுதோ, இப்படி கீழே வருகின்ற பொழுதோ எகெயின் இதே சினாரியோ, இந்த இடத்துல என்ன நடந்துச்சோ அதே விடயம் இந்த இடத்துல நடக்கிறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் என்ன செய்யணும், பார்த்துக்கொள்ள வேணும்.
இதெல்லாம் வந்து நாங்கள் சரியாக பார்த்து நாங்கள் ட்ரேட் பண்ணோம்னால் நிறைய லொஸ்ட் வரக்கூடிய ட்ரேடுகளை எங்களால் ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம். சரி, ஈஸியாக என்ன செய்யணும், எங்களால் அவாய்ட் பண்ணிட இயலும். அதை நீங்கள் என்ன செய்யுங்க, பார்த்து அழகாக ட்ரேட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது எஸ்என்ஆரில் நாங்கள் எப்படி எடுக்க வேணும் என்றால், எஸ்என்ஆர் கான்செப்ட் ரொம்ப ஈஸி. மேலே போகுது மார்க்கெட், சாரி கலர் சேஞ்ச் பண்ணுறேன். மேலே போகின்ற பொழுதும் ரெசிஸ்டன்டில் பையர் கேண்டில் பிரேக் பண்ண முடியலை, ரிஜெக்ட் ஆகிருக்கிறாரு. இந்த இடத்துல நாம் சொன்ன விடயங்க, மேலுக்கு ரெட் அதிகமாக இருந்தாலோ அல்லது க்ரீன் அதிகமாக இருந்தாலோ நெக்ஸ்ட் கேண்டில் என்ன செய்யலாம், எங்களால் புட் ஆப்ஷன் போயிடும். இதில் புட் ஆப்ஷன் போகின்ற பொழுது எங்களுக்கு எங்கில்ஃபிங்காகவோ அல்லது இப்படி ரிஜெக்டடான இப்படி ஒரு கேண்டிலாகவோ ரெட்டாக வந்தால் இதில் கீழுக்கு வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது, அல்லது மேலே இந்த என்ட்ரி பாயிண்டில் வால்யூம் அதிகமாக இருக்குது, பையர்ஸை விட செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்கிட்டா வாட் டு நெக்ஸ்ட், புட் ஆப்ஷன் போயிடும். அதே போல் இந்த இடத்துல இருக்கிற சேம் ப்ராப்ளம் இந்த இடத்துல இருக்கு. எஸ்என்ஆருங்கிறது வந்து ஒரு சிக்கல் பிடிச்ச ஏரியா. இதில் வீக்கான லெவல் இருக்கும், ஸ்ட்ராங்கான லெவல் இருக்கும், இப்படி எக்கச்சக்கமான மல்டிபிள் லெவல் வந்து இருக்கும். ஸோ இதை நான் மார்க்கெட்டில் போய் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ எஸ்என்ஆர்னு பார்ப்போம். சரி பாருங்கள், எஸ்என்ஆர்னு பார்ப்போம். ஸோ இந்த வரைக்கும் எஸ்என்ஆர். ஸோ இந்த எஸ்என்ஆர் நான் என்ன ட்ரா பண்ணேன், மேலுக்கு அப் பண்ணுறேன். சரியோ, வச்சாச்சு. இப்போ லோ லெவல், இது லோ லெவல் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி மார்க்கெட் நடக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில், அடுத்தது என்ன செய்யுது, ரெட் கேண்டில் வருது. அதே போல் இந்த இடத்துல ரெட் கேண்டில் வந்து அடுத்ததும் என்ன செய்யுது, அடுத்தது ரெட் கேண்டில் வருது. இந்த இடத்துல ரெட் கேண்டில் வந்து அடுத்ததும் ரெட் வருது. ஏன்னா ப்ரீவியஸ்லி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறது போல ஃபியூச்சர்லையும் என்ன செய்யுது, ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஆனால் இந்த கீழ் பகுதியை பாருங்க, க்ரீனுக்கு அடுத்ததா ரெட், க்ரீனுக்கு அடுத்ததா ரெட், இந்த இடத்துல க்ரீனுக்கு அடுத்ததா க்ரீன் வந்தாலும் அதற்கு பிறகு எகெயின் க்ரீனுக்கு அடுத்ததா ரெட். ஸோ எங்களுக்கு பாஸ்டில் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுதோ அதே போல் ஃப்யூச்சர்லையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. இதை நாங்கள் கவனமாக பார்த்துக்கணும். பாஸ்டில் எங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுதென்றால் அதே போல் ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். அதே போல் நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா குட்டி குட்டி ஏரியாவுக்கு வந்து நாங்கள் லெவல் ட்ரா பண்ணக்கூடாது. இப்போ நம்ம மேலுக்கு கீழுக்கு ட்ரா பண்ணிக்கலாம். எகெயின் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்குதானே, இந்த இடத்துல ஒரு லெவல் ட்ரா பண்ணணும். இப்படி என்ன செய்யக்கூடாது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுடைய சார்ட்டுகளை பார்த்தால் சார்ட் ஃபுல்லாகவே லைனாக இருக்காது. எங்கடா நீங்கள் போயிட்டு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இப்படி இருக்குங்க சார்ட். அது ஏற்கனவே போட்டதையெல்லாம் அழிக்கிறீங்களா, இப்படி இருக்கும். இப்படி இருந்தால் எப்படி ட்ரேட் எடுக்கிறது, இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கிறது? ஸோ இப்படியான தவறுகள் வந்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, விடாதீங்க. மார்க்கெட்டுக்கு வாரீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எல்லா லைனையும் ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக அப்போ மார்க்கெட்டில் என்ன போகுதோ அதை ட்ரோ பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நம்ம பாஸ்டில் இருக்கிறத பார்த்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறத பார்த்து ஃப்யூச்சரில் நாங்கள் கணிக்க முடியாது. அதுகளை நீங்கள் என்ன செய்யணும், ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக பார்த்து செயற்படுகின்ற பொழுதோ எங்களுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்புகள் என்ன செய்யலாம், எங்களுக்கு எடுக்க முடியும். இன்னொரு விடயம் லாஸ்ட்டாக வந்து சொல்லிக்கொள்கிறேன். ஸோ டைம் கொஞ்சம் கூட போகும் தான், கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கொள்ளுங்க. என்ற நிறைய விடயங்கள் உங்களுக்கு தந்துட வேணும் அப்படின்னு நான் என்ன செய்கிறேன் நினைக்கிறேன். சரிதானே? இப்போ மார்க்கெட்டில் என்ன செய்யறால் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகின்ற பொழுதோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நான் இப்போ போகிறதையே நம்ம என்ன செய்வோம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளும். ஸோ டவுன் ட்ரெண்ட் போகுது. இப்போ டவுன் ட்ரெண்ட் போகின்ற போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துட்டு எகெயின் மேலே புஷ் பண்ணுது, வந்துட்டு புஷ் பண்ணுது, எகெயின் வந்துட்டு புஷ் பண்ணுது. இப்போ இந்த லெவல், இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த லெவல் அடுத்தது வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிற பகுதி, இந்த லெவலை பிரேக் பண்ணாமலுக்கு, இப்படி பிரேக் பண்ணாமலுக்கு இடையிலே வந்து ரிட்டர்ன் ஆகுது என்றால் இது என்ன அர்த்தம் என்றால் மார்க்கெட் என்ன செய்ய போகுது, டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் சேஞ்ச் ஆக போகுதோ, அப் ட்ரெண்டாகவோ அல்லது ரேஞ்சிங் மார்க்கெட் ஆகவோ என்ன செய்ய போகுதோ, மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதற்கப்புறம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, புட் ஆப்ஷன் புஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் முயலக்கூடாது. இது அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சேம் தான். இப்படி அப் ட்ரெண்ட் போகுதோ மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருகிறது. அடுத்தது மேலே போகாமல் இப்படி இடையில் வந்து ரிட்டர்ன் ஆகுவாராக இருந்தால் பாசிபிலிட்டி லெவலை பிரேக் பண்ணுறது. பாசிபிலிட்டி என்ன, லெவலை வந்து பிரேக் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் எல்லோரும் ப்ரைஸ் செக்ஷன் படித்தாக்களை தான் இருப்பீங்க. ஆனாலும் என்னால் முடிந்த சில விடயங்களை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தரணும்னு நினச்சதால் நான் இந்த விடயங்களை என்ன செஞ்சேன் உங்களுக்கு சொல்லித்தந்தேன். ஸோ இதுகளை நீங்கள் என்ன செய்யுங்க பார்த்துக்கணும். உங்களுக்கு இந்த 50 EMA போடுறது கணிக்கிறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், எங்களுடைய பொலிஞ்ச பேங்க் கூட அப்படியே நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன செய்யலாம்
செட் பண்ணிக்கொள்ளும். இதில் கலர்ஸ் வந்து நீங்கள் ஒயிட் கலரில் வந்து 3 லைனை வச்சாலும் பிரச்சனை கிடையாது. அல்லது சென்டரை மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் 2 போர்டர்ஸையும் வந்து நீங்கள் ஒயிட் கலரில் வச்சாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நீங்கள் பிளாக் கலர் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிடிலுக்கு நம்ம மிடில் லைனுக்கு மேலே போன மார்க்கெட் அப் ட்ரெண்ட், மிடில் லைனுக்கு கீழே வந்தால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ள இயலும். ஸோ இதை வச்சுக்கொண்டும் உங்களால் என்ன செய்யலாம் அழகான முறையில் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டை வந்து உங்களால் புரிஞ்சு கொள்ள இயலும். ஒரு வாட்டி நம்மளோட பொலிஞ்ச பேண்ட் வந்து இப்படி ஒரு கிடையாக போகின்ற பொழுதோ மேல் லைனையும் கீழ் லைனையும் டச் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சுன்னா அது ரேஞ்சிங் மார்க்கெட். சரியா? ஸோ இந்த விடயங்களை நான் ஆல்ரெடி உங்களுக்கு யூடியூப்ஸில் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அந்த விடயங்களை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம், பொலிஞ்ச பேண்ட் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இதுகளை வச்சுக்கொண்டு நீங்கள் பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி நல்ல முறையில் ட்ரேடுகளை வந்து எடுங்க. பொறுமையாக எடுங்க. அவசரப்பட்டு என்ன செய்யாதீங்க. அடுத்த கேண்டில் பேக் டு பேக் போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. கன்ஃபார்ம் வர இடங்களில் நீங்கள் என்ன செய்யுங்க எடுக்க ஆரம்பிங்க. அது உங்களுக்கு ரொம்ப அதிகமான வெற்றி வாய்ப்பு. நீங்கள் இந்த கன்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்களா இருந்தால் எப்படியும் ஒரு 1 ஹவருக்குள்ளே நீங்கள் சிம்பிளாக ஒரு 10 ட்ரேட் வந்து என்ன செய்யலாம் எடுக்கலாம். 10ல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு 10 ட்ரேடுக்கு 9 ட்ரேட் அல்லது 8 ட்ரேட் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும் ஐடிஎம் வந்து இருக்கும். சரியான அனலைசிஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கின்ற பொழுது. சரியா? சரி, ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இப்போ மைக் அன்மியூட் பண்ணி கேட்க முடியும். ஸோ நான் வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்கள் எகெயின் அண்ட் எகெயின் வந்து டவுட் வருகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க இந்த விடயங்களை வந்து ரீகால் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இதுக்கு முதல்ல நாங்கள் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நடந்த இதிலேயே நாங்கள் ஷேர் பண்ணது கிடையாது. ஆனால் இதில் வந்து ஷேர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து எனக்கு கிடைச்சிச்சு. நிறைய பேர் வந்து கேட்டாங்க. அதால் வந்து நான் என்ன செய்ய ஷேர் பண்ணுறேன். சொல்லுங்கள். டச் பண்ணும்பொழுது அந்த லெவலை டச் பண்ணுன்ற பொழுது தான் நாங்கள் ரிவர்சல் வந்து பார்ப்போம். எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் இந்த பொலிஞ்ச பேண்டை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸோ இந்த பகுதியில் நாங்கள் இங்கே இருந்து என்ன செய்வோம் ட்ரா பண்ணோம். சரி, ட்ரா பண்ணுகின்ற பொழுதோ இந்த பகுதியில் மார்க்கெட் இப்படி வந்துட்டு இந்த லெவலுக்கிட்ட வந்து ரிஜெக்ட் ஆகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்வோம் இதை ரிவர்சல் பாயிண்டாக நாங்கள் எடுப்போம். சரி, சில இடங்களில் உங்களுக்கு பக்கத்திலே வந்து டச் ஆகும், சில இடங்களில் அது கிட்ட வந்து ரிவர்சல் ஆகும். ஸோ இப்படியான விடயங்கள் இருக்குது. உங்களுக்கு டச் ஆகிற இடங்களில் அதிகமான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இடையில் வந்து ரிவர்சல் ஆகிற இடங்களில் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் அடுத்தது என்ன செய்யலாம், நீங்கள் புட் ஆப்ஷன் போகலாம். அப்படி உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இந்த கேண்டிலுக்கு அடுத்ததாக புட் ஆப்ஷன் போகாமல் இந்த கேண்டிலுக்கு அடுத்த ஒரு ரெட் கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரெட் கேண்டில் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி அடுத்ததில் புட் ஆப்ஷன் போகும். சரி, அப்போ நமக்கு இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிட்டா இல்லையா, ரிவர்ஸ் ஆகாமல் இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு கேண்டில் ரெட் வர விட்டுட்டு அந்த ரெட் கேண்டிலுடைய வால்யூமையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி அது ஒரு ரிவர்சல் பேட்டர்னா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்ததில் புட் ஆப்ஷன் போய்க்கொள்ளும். அது உங்களுக்கு ஒன்றும் அக்யூரன்சி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம லெவலுக்கிட்ட வராத பட்சத்தில் இல்லை, லெவலுக்கிட்ட வந்துட்டு லெவலில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், உங்களால் புட் ஆப்ஷன் போயிடும். எஸ், ஓகே. பாக்ஸஸ்ங்கிறது வந்து நீங்கள் பெரிதாக நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. சரிதானே? ஸோ காட்டுன்னு உங்களுக்கு பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் என்ன செய்யுது, அழகாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ மூவ் ஆகுன்ற பொழுதோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்படியான ஒரு நார்மலான பாக்ஸ் லெவல்ஸ் வந்தால் இந்த பாருங்கள், இந்த இடத்துல 4, இந்த இடத்துல என்ன செய்யுது 5, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6, இந்த இடத்துல 5, இப்படி வார இடங்கள் அழகாக நீங்கள் என்ன செய்யலாம் ரீட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 2, 4, 6, 7. ஸோ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பேடான மார்க்கெட்டில் வந்து
எக்கச்சக்கமான புக்ஸ் வந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் மார்க்கெட். அதனால எங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு கிராஜுவலாக ஒரு நார்மலான அளவுக்கு என்ன செய்யுது, எங்களுக்கு புக்ஸஸ் வந்து வருது. இதில் உங்களுக்கு மார்க்கெட் வந்து எஃபெக்ட் ஆகி ரொம்ப எக்ஸ்ட்ரா லார்ஜ் கெண்டில் வருகிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் என்றால் ரொம்பவும் அதிகமான பாக்ஸஸ் வரும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த கெண்டில் பாருங்கள், இந்த கெண்டிலுக்கு தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்குது, அதிகமான பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்குது. ஸோ அந்த டெல்டா ரிவரை கொஞ்சம் போயிட்டு பாருங்கள். இந்த இடத்துல டெல்டா ரிவரை பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு டெல்டா ரிவரை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா என்று கேட்டிங்கன்னா நோ, அன்ப்ரெடிக்டபிள். ஏன் அன்ப்ரெடிக்டபிள் என்றால் இந்த ஏரியாவில் எங்களுக்கு அதிகமான வால்யூம்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஜென்ரேட் ஆகிருக்குது. ஸோ வாட் டு நெக்ஸ்ட்டுங்கிற முடிவுங்களை எடுக்கல. இந்த இடத்துல 26 30 20 15. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 30 இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற எல்லா டெல்டா ரிவரையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 20 15 9 கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு 40க்கு மேலே வந்து எங்களுக்கு வால்யூம் வந்துடுது. சரியா? ஸோ அப்போ மேலுக்கு பையஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க கீழுக்கு இருக்கிறத விட. ஆனால் நமக்கு ஹையர் வால்யூம் வந்து கீழுக்கு தான் காட்டுது. ஆனால் இந்த இடத்துல ஐக்கிய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு லெவல் இருக்குது. மேலுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, பையர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கிறாங்க. அதால அடுத்தது என்ன செஞ்சிருக்குது, எங்களுக்கு பேக் டு புட் ஆப்ஷன் போயிருக்கு. அப்போ அதிகமான வால்யூம்ஸ் வர இடங்கள் நாங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் எங்களுடைய பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுற பொழுது உங்களுக்கு அதிகமான இடங்கள் உங்களுக்கு அதை ஈஸியாக அனலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பேட் மார்க்கெட்டாக இருக்கும்போது ரொம்ப லாங்காக எக்ஸ்ட்ரா லார்ஜ் கேண்டில்ஸ் வருமாக இருந்தால் மாத்திரம் இந்த அதிகமான வால்யூம்ஸ் வந்து வரும். அல்லது ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக இருக்கிற இடங்கள்ல எல்லாம் இப்படியான பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வரும். ரொம்ப பெரிய பெரிய கேண்டில் வந்தால் நீங்கள் மார்க்கெட்டை விட்டே வெளியில் வந்துடணும். பெரிய பெரிய கேண்டில் வருதுன்றால் அதுக்கு மீனிங் என்ன என்றால் மார்க்கெட் வந்து பேடாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைய நாள் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், நேற்றைய நாள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதுதான் நேற்றைய நாள் மார்க்கெட். இதை பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா என்ன மார்க்கெட் இது அப்படி நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட் இருக்கும். இது பாருங்கள், இதெல்லாம் இந்த இடத்துல போய் நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமா? இது ப்ரெடிக்டபிளா இந்த ஏரியாஸ்லாம்? என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆகிடுது. ஸோ இப்படியான இடங்களில் டெல்டா ரிவரை ரீட் பண்ண போனீங்கன்னா மார்க்கெட்டை விட்டுட்டே ஓடிடுவீங்க. ஏன்னா டெல்டா ரிவரை சொல்லு மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்குது பண்ணிடாதே அப்படின்னு சொல்லு. மார்க்கெட் நல்லா இருந்தால் டெல்டா ரிவர் உங்களுக்கு இப்படி ரொம்ப அழகான முறையில் உங்களுக்கு ரீடிங்கை தந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதை வச்சு அழகாக என்ன செய்யலாம், அழகான ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கொண்டே போயிடும். சரியா? சரி. ஸோ இப்போ பாருங்கள் கரண்டாக போகிற மார்க்கெட்டை. ஸோ இந்த ஏரியா பாருங்கள். இப்போ இது என்ன செய்யுது, இப்போ ரேஞ்சிங்காக வந்து போகுது. ஆனால் இது ஒழுங்கான ரேஞ்சிங் மார்க்கெட் ஆகுது, ஒரு பெர்ஃபெக்டான ரேஞ்சிங் மார்க்கெட் ஆகுது. இது ஒரு பெர்ஃபெக்டான ரேஞ்சிங் மார்க்கெட்டாக நமக்கு இந்த இடங்களில் வந்து இப்படியான ஒரு ஒழுங்கற்ற ரேஞ்சிங் மார்க்கெட்டில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, போயிட்டு நாங்கள் ரீடிங் எடுக்கக்கூடாது. ஆனாலும் இந்த இடத்துல கூட டெல்டா ரிவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து எங்களுக்கு 51 செல்லர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ட்ரை பண்ணி இருந்தும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெண்டில் வந்து எப்படி போயிருக்குது, ஒரு நல்லதொரு பையர் கேண்டிலாக புஷ் பண்ணியிருக்கு. பையர் கேண்டிலாக புஷ் பண்ணதால கீழுக்கு லெவல் இருக்கிறதால செல்லர்ஸ் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவங்களால என்ன செய்ய முடியலை, மேலே கொண்டு போக முடியல. பையர்ஸ் அந்த இடத்துல ஃபுல்லாக புஷ் பண்ணியிருக்கிறாங்கிறதால அடுத்த கேண்டில் என்ன செஞ்சுட்டு க்ரீனாக போயிட்டு பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு ரீடிங் எடுக்கலும், ஆனால் ரீடிங் எடுக்க முடியுமா இருந்தாலும், ஆனால் இப்படியான ஒரு கொலாப்ஸான இடங்களில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, ட்ரை பண்ணாங்க. இப்போ பாருங்கள், இப்போ கரண்டாக போகிறது பாருங்கள். இப்போ இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, மிடில் வந்து இருக்குது. சரி, மிடில் வந்து உங்களுக்கு வால்யூம்ஸ் வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. மிடில்ஸில் வந்து உங்களுக்கு வால்யூம்ஸ் வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. இதை கீழுக்கு வந்து உங்களுக்கு அதிகமாக வால்யூம்ஸ் வந்துருந்தால் நீங்கள் அடுத்தது என்ன செஞ்சுருக்கலாம், புட் ஆப்ஷன் வந்து போயிருக்கிறேன். ஏன்னா இது ஒரு பிரேக் அவுட், இது ஒரு பிரேக் அவுட். ஸோ இப்படி என்ன செய்யுங்க, நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள், பொறுமையாக இருந்து பார்த்து ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, போயிட்டு நெக்ஸ்ட் கேண்டில்லே எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, சரியான முறையில் வந்து சான்ஸ் கிடைக்கிற இடங்களை எடுத்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு விளங்கு எது வின்னிங் ரேஷியோ இருக்குது, எதில் பர்ஃபெக்டாக எங்களால் எடுக்க முடியுது அப்படிங்கிறத உங்களால் அழகான முறையில் வந்து என்ன செய்யலாம், ப்ரெடிக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். சரியானே? ஸோ இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்துல கீழுக்கு வந்து செல்லர்ஸுடைய
வால்யூம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கேண்டில் வந்து பாசிபிலிட்டிஸ் என்ன, புட் ஆப்ஷனுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் புட் ஆப்ஷன் போக முடியுமா? போகிறது நல்லமா அல்ல நாங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லமா? அவாய்ட் பண்ணுறது நல்ல. ஏன்னா இது எங்களுக்கு டவுன் ட்ரெண்டாக என்ன செய்யலை, நமக்கு பர்ஃபெக்டான டவுன் ட்ரெண்டாக ஒன்றும் மாறலை. இதில் என்ன பாசிபிலிட்டிண்டா, நீங்கள் ஃபாரெக்ஸ் தியரியின் படி பார்த்தீங்க என்றால் இது எப்போ உங்களுக்கு பிரேக் அவுட்டாக கருதப்படும் என்றால், ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் வருது என்றால், ரேஞ்சிங் மார்க்கெட் என்ன செய்யுது எங்களுக்கு வருது, வந்ததுக்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆகுது என்றால் அது கீழே போயிட்டு பிரேக் ஆகி திருப்ப இந்த லெவலுக்கு வந்து எகெயின் இந்த லெவலை அது பிரேக் பண்ணுமா இருந்தால்தான் அது டவுன் ட்ரெண்டாக மாறிவிட்டதுங்கிற அர்த்தம். சரியானே? ஸோ இந்த இடத்துல எந்த நேரத்தில் வேணாலும் இது என்ன செய்ய, மேலே போய் மேலே ஒரு சின்னதொரு கரெக்ஷன் ஒன்று கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் அதையெல்லாம் என்ன செய்யணும், கவனமாக பார்த்து நடக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கரெக்ஷன் மூவ் நடக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன செய்யுது, கரெக்ஷன் மூவ் நடக்குது. ஸோ நாங்கள் என்ன செய்யக்கூடாது, டெல்டா ரிவரை மாத்திரம் பிளைண்டாக யூஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் இந்த ப்ரைஸ் செக்ஷன் கன்செப்டை நாங்கள் அதோட ஜாயின் பண்ணி நாங்கள் பண்ணுகின்ற பொழுது எங்களுக்கு வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்கும். டெல்டா ரிவரை மாத்திரம் நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எங்களுக்கு வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டிலுடைய வால்யூம் பார்த்தீங்க என்றால் 3 நமக்கு என்ன செஞ்சுருக்குது, 3 பாக்ஸ் தான் எங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த 3 பாக்ஸில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் நமக்கு வந்த கேண்டில் எப்படி இருக்குது, ஒரு எப்படியான கேண்டில் இது, ஒரு ஸ்டார் கேண்டில் மாதிரி. ஸோ இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யறது பெட்டர், நமக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு எகெயின் மார்க்கெட் கீழே புஷ் பண்ணுது என்றால் பாசிபிலிட்டி என்ன, மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு நாங்கள் பாசிபிலிட்டி எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, ஃபுல்லாக கேண்டில் வந்து புஷ் பண்ணுறாங்க. இந்த அடுத்த கேண்டில் என்ன செய்யுது, கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஒரு மார்க்கெட்டாக இருந்தால், நீங்கள் ப்ரைஸ் செக்ஷன் தெரிஞ்சாக்களாக இருந்தால் உங்களுக்கு நன்றாக புரியும். ப்ரைஸ் செக்ஷன் தெரிஞ்சாக்கலாண்டா நாம் ஒரு மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்ட் என்றால் நாம் எப்பவும் செகண்ட் டேப் வந்தால் தான் நாங்கள் பர்ஃபெக்டான டவுன் ட்ரெண்ட் எங்களால் கணக்கில் எடுக்க முடியும். ஸோ செகண்ட் டேப் வந்த அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். செகண்ட் டேப் வராமலுக்கு நீங்கள் ட்ரேட் எடுத்தால் உங்களுக்கு என்ன டவுன் ட்ரெண்டா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் டைம் வந்து எடுக்கலாம். சரியானே? ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, ரொம்ப கவனமாக அவதானமாக பார்த்து வந்து செய்து கொள்ளுங்கள். அடுத்தது நீங்கள் ட்ரேட் எடுக்கிற பொழுதும் எப்போயும் முன்னாடி உங்களோட கண் இருந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏன் க்ரீன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுண்டா, இந்த இடத்துல ஒரு லெவல் வந்து இருக்குது. இங்கே போட்ட லெவல் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லெவல் வந்து இருக்குது. அதால் க்ரீன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து என்ன செய்யுது இருக்குது பார்த்தீங்களா. இப்போ லெவலுக்கு கீழே வந்து இந்த க்ரீன் இருக்கிறதால இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி மாறுறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு எகெயின் வந்து என்ன செஞ்சிட்டுது, இது வந்து ரிஜெக்ட் ஆகிட்டுது. ரிஜெக்ட் ஆகி முடிவடைஞ்சு அப்போ கண்டிப்பாக அடுத்த கேண்டில் என்ன செய்யும், நமக்கு புட் ஆப்ஷன் போகும். டெல்டா ரிவருடைய ரீடிங் என்னன்னு பாருங்கள். டெல்டா ரிவர் மேலுக்கு வந்து பையஸ் என்ட்ரி ஆகியிருக்காங்க அதிகமாக. பையஸ் மேலுக்கு என்ட்ரி ஆகினாலும் அந்த லெவலை என்ன செய்ய முடியலை, பையஸால் என்ன செய்ய முடியலை, பையஸால் இந்த லெவலை பிரேக் பண்ண முடிஞ்சிச்சா, முடியவில்லை. அப்போ பையஸால் அந்த லெவலை பிரேக் பண்ண முடியலை. அடுத்த கேண்டில் என்ன செய்யுது, கீழே போகிறதுக்கு என்ன செய்யுது, வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மேலுக்கு என்ன செய்யுது, புஷ் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல என்ன செஞ்சுது, மேலுக்கு புஷ் பண்ணுது. ஸோ ஐடிஎம் வர வேண்டிய கேண்டில் தான், ஆனால் ஓடிஎம் வருது. ஸோ நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ இந்த கேண்டில் எகெயின் மார்க்கெட் இந்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விடயம், இந்த கேண்டில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் இப்போ மார்க்கெட்டை நான் என்ன செய்கிறேன்னா, நீங்கள் இப்படி ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணுன்ற பொழுதும் இன்னொரு விடயம் ஒன்று நீங்கள் பார்க்க வேணும். ரவுண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் எல்லோரும் மைக்கை அன்மியூட் பண்ணுங்கள், மியூட் பண்ணுங்கள், எல்லோரும் மைக்கை மியூட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நம்பர்ஸ்ன்ற ஒரு விடயம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிரிட் மாதிரி உங்களுக்கு பின்னுக்கு தெரியுதானே, இந்த கிரிட் மாதிரி உங்களுக்கு பின்னுக்கு தெரியுதானே. ஸோ இந்த கிரிட் மாதிரி பின்னுக்கு தெரிகிறது வந்து நாங்கள் சொல்லுவோம் ரவுண்ட் நம்பர்ஸ். இதில் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டில் 0 டிஜிட்டில் வந்து என்ன செய்ய முடிவடையும், 0வில் வந்து எனக்கு முடிவடையதாக இருந்தால் அது வந்து நாங்கள் ரவுண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரவுண்ட் நம்பர்ஸ் டைம் வந்து நமக்கு மார்க்கெட் என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது,
ரிவர்ஸ் ஆகுது வாய்ப்பு. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு ஜெட் கேண்டில் மாதிரி ஒரு பையர் கேண்டில் வந்துட்டு கீழுக்கு வந்து செல்லஸ் அதிகமாக இருந்துடுறாங்க. ஆனாலும் பையர்ஸ் அந்த இடத்துல என்ன செஞ்ச மேலே கொண்டு போயிட்டாங்க. இந்த இடத்துலையும் பையர்ஸ் தான் நமக்கு அதிகமாக இருக்கிறாங்க கீழுக்கு. அந்த இடத்துலையும் பையர்ஸ் வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யுது வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் என்ன செய்கிறாங்க பையர்ஸ் தான் மேலே கொண்டு போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன செஞ்சுட்டு நமக்கு செகண்ட் டெப் வந்து சரியாக கிடைக்காமலுக்கு நாங்கள் புட் ஆப்ஷன் போனதால எகெயின் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா மார்க்கெட் எப்படி ரிவர்ஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ டவுன் ட்ரெண்ட் என்றால் உங்களுக்கு ஒரு செகண்ட் டெப் ரேஞ்சிங் மார்க்கெட்டில் வந்துட்டு நமக்கு ஒரு வாட்டி இந்த லெவலுக்கு வந்துட்டு அடுத்தது புட் ஆயிச்சா இருந்தால் நமக்கு என்ன செய்யணும் இந்த லெவலை பிரேக் பண்ணுமா இருந்தால் எக்ஸாம்பிள் காட்டணும் உங்களுக்கு. ரேஞ்சிங் மார்க்கெட்டில் வந்துட்டு சரி அப்படி வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்துட்டு திருப்ப இதை வந்து பிரேக் பண்ணுமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் டவுன் ஆகுதுன்னு அர்த்தம். அதுலேயும் செகண்ட் டெப் உங்களுக்கு கிடைக்குமா இருந்தால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ரைட் இது டவுன் ஆகுதான் என்ன செய்யுது மாறுது அப்படின்ற அர்த்தம். அப்படி இல்லாமலுக்கு அவசரப்பட்டு ரேஞ்சிங் மார்க்கெட் முடிவடைந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஒரு டிசிஷனும் நீங்கள் என்ன செய்யாதீங்க எடுக்காதீங்க. ரேஞ்சிங் மார்க்கெட்டில் நமக்கு ரேஞ்சிங் மார்க்கெட்லேருந்து அப்போ டவுனோ வந்து பர்ஃபெக்டாக வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அந்த டிரெக்ஷனை ஃபாலோ பண்ண பாருங்கள். அப்படி இல்லாட்டி ரேஞ்சிங் மார்க்கெட்டில் ரிவர்சல்ஸ் என்ன செய்யுங்க நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு வால்யூம்ஸ் வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் வால்யூம்ஸை பாருங்களா அந்த கேண்டில் ரொம்ப பெருசாக போகிறதால நமக்கு என்ன செய்ய மாட்டா வால்யூம்ஸ் வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 வால்யூம்ஸ் வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்குது ஜென்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அது கீழுக்கு இறங்கமாக இருந்தால் அந்த கேண்டில் அல்லது ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஒன்று வருமா இருந்தால் வால்யூம்ஸ் என்ன செய்யும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வரைக்கும் நமக்கு 5 வால்யூம்ஸ் தான் என்ன செய்யுது இருக்குது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம் உங்களுக்கு சொல்லணும். நமக்கு ஒரு பெரியதொரு பிக் கேண்டில் அல்லது எக்ஸ்ட்ரா லார்ஜ் கேண்டில் நமக்கு மார்க்கெட்டில் உருவாகுமா இருந்தால் அதில் எங்களுக்கு செல்லர்ஸுடைய ஒரு ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குன்றாலும் கூட இங்கே பாருங்க இதில் ப்ரெஷர் அதிகமான ப்ரெஷர் வந்து செல்லர்ஸுடைய ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது. கெண்டிலும் வந்து உங்களுக்கு பெரியதொரு கெண்டிலாக வருது அப்படி என்றால் நீங்கள் தயவு செய்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கெண்டில் வந்து இருக்குது அடுத்ததும் புட் போகும் என்று புட் ஆப்ஷன் போயிடாதீங்க. என்றால் முழுக்க செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஹை ப்ரெஷரை கொடுத்து ரொம்ப பெரிய கெண்டில் உருவாக்குவாங்களாக இருந்தால் அந்த இடத்துல அடுத்ததாக ஒரு கரெக்ஷன் மூவ் நடத்துறதுக்காக வேண்டி பையர்ஸ் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும். சரி அந்த விளக்கம் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. செல்லர்ஸ் வந்து அதிகமாக ரொம்ப பெரிய கேண்டிலோட வந்ததால அடுத்தது ஒரு கரெக்ஷன் மூவுக்கு பையர்ஸ் என்ன செய்கிறாங்க வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பையர்ஸுடைய வால்யூம் வந்து என்ன செய்யுது மேலுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல எந்த ஒரு ரிவர்சல் பேட்டர்னும் வரல. இந்த இடத்துல நமக்கு லெவல்ஸும் இருக்குது. ஸோ இந்த கேண்டில் வந்து என்ன செய்யறதுக்கு நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனாலும் இந்த இடத்துல நாங்கள் டவுன் ஆப்ஷன் போகிறத தவிர்த்து கொள்வது நல்ல. காரணம் என்ன இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்டும் கிடையாது, எங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டும் கிடையாது, எங்களுக்கு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டும் கிடையாது. அப்படியான ஒரு மிடில் லெவலில் வந்து மார்க்கெட் என்ன செய்யுது மூவ் ஆகி கொண்டிருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ரேஞ்சிங் மார்க்கெட்டுங்கிறது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு என்ன செய்யலாம் சம்டைம் வர முடியும். அந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன என்றால் நீங்கள் ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் ஒன்று சரி ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்டுங்க எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறோம்னா ஒரு டவுனும் அப்போ வந்ததுக்கு அப்புறம் வந்து பாருங்கள் இப்போ டவுன் ட்ரெண்ட் என்ன செய்யுது வந்ததுக்கு அப்புறம் இது கீழே வந்துட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுது எகெயின் செகண்ட் ஸ்டெப் பண்ணுது எகெயின் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த இடத்துல கீழுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடுத்தது வந்து எகெயின் வந்து கீழுக்கு ரிவர்ஸ் ஆகுவாரா இருந்தால் இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன செஞ்சுட்டு 2 ஸ்டெப் வந்து பண்ணிட்டாரா இல்லையா மேலுக்கு 2 ஸ்டெப் பண்ணிட்டாரா இல்லையா பண்ணிட்டு கீழே வந்துட்டு எகெயின் வந்து ரிவர்ஸ் ஆகுவாரா இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க இது வந்து என்ன ரேஞ்சிங் மார்க்கெட் ஆகிட்டு ரேஞ்சிங் மார்க்கெட்டாக மாறிட்டு அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள முடியும். சரிதானே? ஸோ அந்த விடயங்களை நீங்கள் என்ன செய்யுங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ நமக்கு நிறைய விடயங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தரையணுமோ அவ்வளோத்தை நான் என்ன செஞ்சுருக்கிறேன் தந்திருக்கிறேன். ப்ரைஸ் செக்ஷனையும் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து என்ன செஞ்சுருக்கிறேன் தந்திருக்கிறேன். ஸோ இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கொண்டு பர்ஃபெக்டான முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்லதொரு ரிசல்ட் வந்து என்ன செய்யும் கிடைக்கும். சரியா?